ராமானுஜதயா பாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் கலயாமி கலித்வம்சம் கவிம் லோகதிவாகரம் யஸ்ய கோபி பிரகாசாபிராவித்யம் நிஹதம் தமஹ கோடியும் கூடலும் கோயில் கொண்ட கோவலரே ஒப்பர் குன்றமண்ண பாழியந்தோளும் ஓர் நான்குடையர் பண்டிவர் தம்மையும் கண்டறியோம் வாழியரோ இவர் வண்ணமென்னில் மாகடல் போன்றுளர் கையில் வெய்ய ஆழி ஒன்றேந்திவோர் சங்கு பற்றி அச்சோ ஒருவரழகியவா. 108 திவ்யதேசங்களிலே சோழ நாட்டு திருப்பதிகளிலே இரண்டாவது திருப்பதியாக விளங்கக்கூடிய திருக்கோழி என்று திருமங்கையாழ்வாராலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட திருவுறையூர் என்கிற திவ்யதேசத்தினுடைய அனுபவத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த திவ்யதேசம் ஆழ்வார்களிலே ஒருவரான திருப்பானாழ்வார் அவதார ஸ்தலம். சுவாமி தேசிகனாலே பான் பெருமாள் என்று கொண்டாடப்பட்ட ஏற்றத்தை உடைய திருப்பானாழ்வார் இங்கே அவதரித்தார். இந்த உறையூரிலே செந்நெல் பயிர்கள் இருக்கக்கூடிய வயலிலே செந்நெல் கதிர்களுக்கு மத்தியிலே அயோனிஜராக திருப்பானாழ்வார் அவதரித்தார் என்பதாக நம்முடைய குரு பரம்பரை. ஆழ்வார் ஒருவருடைய வயிற்றிலும் பிறக்காமல் நம்மை போல செந்நெல் பயிரினிடையே குழந்தையாக அழுது கொண்டிருந்தார். அவரை பாணர் குலத்தைச் சேர்ந்த பண் இசைத்து பிழைப்பு நடத்தும் ஒரு பாகவதோத்தமர் எடுத்து வளர்க்கிறார். பாணராலே வளர்க்கப்பட்டபடியினாலே பாணாழ்வார், பான் பெருமாள், திருப்பானாழ்வார் என்றெல்லாம் கொண்டாடப்படுகிறார் இந்த ஆழ்வார். இவரை பான் பெருமாள் என்று கொண்டாடியவர் நம்முடைய சுவாமி தேசிகன். ஆழ்வார்களிலே பெருமாள் என்பதான பட்டம் குலசேகர பெருமாளுக்கு உண்டு. அவருக்கு அடுத்தபடியாக திருப்பானாழ்வாருக்கே அந்த பான் பெருமாள் என்பதான ஆச்சரியமான ஒரு விருதம் உண்டு. அத்தனை தூரம் சுவாமி தேசிகனுடைய மனதை தொட்டவர் இந்த ஆழ்வார். சுவாமி தேசிகன் இந்த ஆழ்வாரை பற்றி சொல்கிற போது திருப்பானாழ்வாருடைய பாசுரங்கள் எல்லாம் பழமறையின் பொருள், அனாதி காலமாக வரக்கூடிய வேதங்களினுடைய சாராம்சம். வேதியர் தாம் விரித்துரைக்கும் பொருளுக்கெல்லாம் விதையாகும் இது என்று விளம்பினோமே. வேத அத்தியனம் பண்ணி வேதத்தினுடைய அர்த்தத்தை தெரிந்த வேத வல்லுனர்கள், மறை வல்லுனர்கள் இருக்கிறார்களே நம்முடைய வைதிகர்கள் சுவாமிகள், அவா சாதிக்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் கூட இது மூலம் போன்றது, வேர் போன்றது, வித்து போன்றது. அப்படின்னா வேதம் வேதாந்தம் எல்லாவற்றினுடைய சாரம் இந்த திருப்பானாழ்வார் அருளி செய்ததான அமலநாதிபிரான் பாசுரங்கள் அப்படின்றதா சுவாமி தேசிகன் இவரை அத்தி ஆச்சரியமாக கொண்டாடினர். இந்த லோகத்திலே வேதாந்தாச்சாரியன் அப்படின்ற பிருதம், அந்த பட்டம் வேதாந்தத்திற்கு நிஜமாகவே ஆச்சாரியனான பெருமாளுக்கு மட்டுமே உண்டு. அந்த பெருமாள் ஸ்ரீரங்கநாதன் பெரிய பெருமாள் தனக்கே சொந்தமான வேதாந்தாச்சாரியன் என்கிற பட்டத்தை ஒருவருக்கு கொடுத்தான் அப்படின்னா அது நம்ம சுவாமி தேசிகனுக்குத்தான். பெரிய பெருமாளாலே வேதாந்தாச்சாரியர் என்ற பட்டம் கொடுக்கப்பட்டவர். வேதாந்தாச்சாரிய வரியகா, வேதாந்தாச்சாரியராகிற சிரேஷ்டர். அந்த வேதாந்தாச்சாரியரான நம்முடைய சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், வேண் பெரிய விரிதிரைநீர் வையத்துள்ளே வேதாந்த வாரியன் என்று இயம்ப நின்றோம். நான் பெரியோம் அல்லோம் நாம் நன்றும் தீதும் நமக்குரைப்பார் உளரென்று நாடுவோமே. சுவாமி, இந்த லோகத்திலே வேதாந்தாச்சாரியன், வேதாந்தத்திற்கு ஆசிரியன் என்கிற பிருதம், அந்த பட்டம் பெருமாளை தவிர வேற யாருக்கும் கிடையாது. ஆனா அந்த பெருமாளாலேயே வேதாந்தாச்சாரியன் என்கிற பட்டத்தை கொடுத்து கூப்பிடப்பட்டவன் அடியன். இருந்தாலும் கூட எனக்கே எல்லாம் தெரியும் அப்படின்னு நான் நினைச்சுக்கல. நான் பெரியோம் அல்லோம், நான் ஒன்னும் அவ்வளவு பெரியவில்லை சுவாமி.
நன்றும் தீதும் நமக்கு உரைப்பார் உளர் என்று நாடுவோமே. நமக்கு கூட நல்லது கெட்டது சொல்றதுக்கு 4 பெரியவா இருக்கா அப்படின்னு நாம போய் அவளை ஆசிரியப்போம் அப்படின்னு சாதிக்கிறார். இதை எங்க சாதிக்கிறார் அப்படின்றதுதான் விஷயம். காண்பனவும் உரைப்பனவும் மற்றொன்றின்றி கண்ணனையே கண்டுரைத்த கடிய காதல் பான் பெருமாள் அருள் செய்த பாடல் 10 பழமறையின் பொருள் என்று பரவுகின்றோம். வேண்பெரிய விருதிரனேர் வையத்துள்ளே வேதாந்த வாரியன் என்று எம்பன் என்றோம். நான் பெரியோமல்லோம் நாம் நன்றும் தீதும் நமக்கு உரைப்பார் உளர் என்று நாடுவோமே. இங்கே சுவாமியினுடைய திருவுள்ளம் என்ன அப்படின்னா, வேதாந்த சம்பிரதாயத்தை உலகத்திலே நடமாடச் செய்த எம்பெருமானுக்கு அடுத்தபடியாக அந்த வேதாந்த சம்பிரதாயத்தை நிலைநிறுத்திய கட்டி காப்பாற்றிய அடியேனுக்கு வேதாந்த தேசிகன் வேதாந்தாச்சாரியன் என்று பெருமாளாலே பட்டம் கொடுக்கப்பட்டது. இருந்தாலும் கூட இந்த ஆழ்வார் 10 பாசுரங்களில் வேதத்தினுடைய சாராம்சங்களை எல்லாம் கூட ஆச்சரியமாக நமக்கெல்லாம் எளிய தமிழிலே இனிமையான பாடல்களாக கொடுத்து விட்டார். வேத அர்த்தத்தை சாதாரணமா எல்லோருக்கும் புரிகிற மாதிரி, எல்லோரும் அனுபவிக்கிற மாதிரி அவளுடைய இனிமையான மதுரமான தமிழ் பாஷையில இப்படி 10 பாசுரங்களால கொடுப்பது என்பது இந்த ஆழ்வாருக்கே கைவந்த விஷயம். ஆகையினால வேதாந்தத்திலே எனக்கே எல்லாம் தெரியும்னு நான் நினைச்சுக்கல, எனக்கும் நல்லது கெட்டது சொல்றதுக்குன்னு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னுட்டு திருப்பானாழ்வார் விஷயமான இந்த பாசுரத்திலே சுவாமி தேசிகன் சாதிப்பதினாலே திருப்பானாழ்வாரிடத்திலே சுவாமி தேசிகனுக்கு எத்தனை பக்தி, எத்தனை ஈடுபாடு, அவரிடத்திலே எத்தனை பிரதிபக்தி அப்படின்றது தெரிகிறது நமக்கு. இதெல்லாம் ஆழ்வாரிடத்திலே உள்ள அபிமானமோ அல்லது சுவாமி தேசிகன் ஆழ்வாரிடத்திலே கொண்ட அபிமானமோ இது பற்றி சொல்வது அல்ல. சுவாமி தேசிகனுடைய சாட்சாத் வார்த்தைகள் இவை, அவருடைய பாசுரங்களிலே சொல்லப்பட்ட விஷயம் இது. அப்பேற்பட்ட திருப்பானாழ்வாருடைய அவதார ஸ்தலம். இங்கே பிரதானமா நடந்த விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்ரீரங்கநாதனுக்கும் கமலவல்லி நாச்சியாருக்கும் நடந்த கல்யாணம் தான் இந்த திவ்யதேசத்துக்கு பிரதானமான ஒரு அடையாளம். உறையூர் அப்படின்னாலே கல்யாணம் சேர்த்தி, அதுதான் ஞாபகம் வரும். உறையூர் நாச்சியார் சேர்த்தின்றதுதான் விசேஷம். இந்த கமலவல்லி தாயாரும் ஸ்ரீரங்கநாதனும் காவிரி கரையிலே காதல் செய்து அவ ஒருவரை ஒருவர் ரசித்து விரும்பி மனம் ஒத்துப்போய் கந்தர்வ விவாகம் எல்லாம் செய்து மோதிரம் எல்லாம் கூட காதல் பரிசாக மாற்றிக்கொண்டு பிறகு பெத்தவாளிடத்துல சொல்லி ஆத்துல அவளுக்கு கல்யாணமான சமாச்சாரங்களை எல்லாம் கூட வர்ணிக்கிற ஒரு புஸ்தகம் ஸ்ரீரங்கராஜ சரித பானம் என்பதாக ஒரு சம்ஸ்கிருத கிரந்தம். அந்த ஸ்ரீரங்கராஜ சரித பானம் என்கிற புஸ்தகத்திலே உறையூர் நாச்சியார் ரங்கநாதன் இவாளுடைய காதல் காட்சிகள் மற்றும் கல்யாணமானது வர்ணிக்கப்பட்டுள்ளது. இப்படி கல்யாணமானவுடன் தான் இவன் அழகிய மணவாளனாக இந்த திவ்யதேசத்திலே சேவை சாதித்தான். இவனை மங்களாசாசனம் பண்ணின ஆழ்வார்தான் அச்சோ ஒருவர் அழகியவா என்று வாய் புதைத்து நிற்கிறார். குலசேகர பெருமாள், குலசேகர ஆழ்வார் தற்போது கேரள தேசம் என்று சொல்லக்கூடிய சேர தேசத்தை தலைநகராக கொண்டு சேர மன்னராக இருந்து ராஜ்யம் பண்ணின மகாத்மா. சேரநாடு, சோழநாடு, பாண்டிய நாடுன்னு 3 நாடுகள், 3 பேரும் பெரிய பேரரசர்கள், நல்ல வழியிலே ஆட்சியெல்லாம் பண்ணிட்டு வந்தா. நாளாக ஆக பல ராஜ்யங்களை ஜெயித்து தன் குடை கீழே கொண்டு வருவது, தான் பெரிய சக்கரவர்த்தி ஆவது அப்படின்ற ஒரு ஆசை எல்லா அரசர்களுக்கும் உண்டு. அந்த மாதிரி சேர நாட்டுக்கு அரசராக இருந்த குலசேகர ஆழ்வார் ஒரு காலத்திலே சேரநாடு என்ன, சோழ நாடு என்ன, பாண்டிய நாடு என்ன, இதெல்லாம் கூட வென்று இது 3க்கும் அதிபதியாக எழுந்தருள் இருந்தவர். ஆழ்வார் தான் பரம பெருமாள் பைத்தியமாச்சு. ஆழ்வார் ராமன்னா உசுர விட்டுடுவாரு. ரங்கயாத்ரா தினே தினேன்னுட்டு ஸ்ரீரங்கம் போனோன்றதையே குறிக்கோளா வச்சுட்டு இருந்தாரு. அவர் ஸ்ரீரங்கத்துக்கு போக விடாம பண்றது எப்படின்னுட்டு எத்தனை பேர் தடுத்து எத்தனை சூழ்ச்சி எல்லாம் பண்ணி அவர் அப்படியே இழுத்து பிடிக்க வேண்டியிருந்தது. ரங்கா ரங்கா ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கன் ஓடிண்டே இருந்தாரு. குஷ்யத்தே யஸ்ய நகரே ரங்கயாத்ரா தினே தினேன்னு தான் ஆழ்வாருடைய தனியன். இப்படி ரங்கநாதன், ராமன், பெருமாள், பெரிய பெருமாள்னு ஆசைப்பட்ட ஆழ்வார் எதுக்கு 3 தேசங்களையும் வளைச்சு போடுறார்? ஆழ்வாருக்கு என்னன்னா, சேர தேசத்துல இருந்து ராஜ்யம் பண்ணிட்டு இருந்தா இவா நம்மள கடைசி வரைக்கும் ராஜாவா ராஜ்யம் பண்றதுதான் இவருக்கு சரி, இவர் தான் நம்மள ஆளணும்னு இந்த ஜனங்கள்லாம் நம்மள போக விட மாட்டா.
அப்ப நாம என்னைக்கு ஸ்ரீரங்கத்துக்கு போய் ஸ்ரீரங்கத்தை அனுபவிக்கிறது, ரங்கநாதனை சேவிக்கிறது, ரங்கநாதனை அனுபவிக்கிறது? அரங்கன் திருமுற்றத்து அடியார்கள், அந்த ஸ்ரீரங்கநாதனை தினம் சேவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீரங்க வாசிகளான ஸ்ரீ வைஷ்ணவர்கள், பாகவதோத்தமர்கள், அவளோட எப்போ சேர்ந்து நாம கலர்ந்திருப்பது, கூடியிருந்து குளிர்ந்துன்னு பிராட்டி சொன்னது போல எப்போது நாம் அனுபவிப்பது? அரங்கன் திருமுற்றத்து அடியார் தங்கள் கூட்டங்கள், ஸ்ரீரங்க பாகவதாலுடைய கூட்டங்களை எல்லாம் எப்போது காண்பது? அவளோட சேர்ந்து சமாகமம் எப்ப கிடைக்கும் எனக்கு? இப்படி ஏக்கம் ஆழ்வாருக்கு. என்னென்னமோ பண்ணி பார்த்தார், இன்னைக்கு போலாம் நாளைக்கு போலான்னு தள்ளிண்டே வர்றது. கடைசியில ஆழ்வார் ஒரு யுக்தியை கையாண்டார். ஒரு ராஜாவுக்கு அழகு நல்ல ஆட்சி வழங்குவது, அது மட்டும் இல்லாமல் யுத்தம்னு வந்துட்டா எதிரியை ஜெயித்து அந்த நாட்டையும் தன் கீழே கொண்டு வருவது. அந்த மாதிரி இவாளுக்கு ஏதோ விரோதம் ஏற்பட்ட போது சோழர்களையும் பாண்டியர்களையும் கூட இந்த சேர மன்னனான குலசேகர பெருமாள் வென்று சேர சோழ பாண்டிய 3 தேசங்களையும் ஒருங்கிணைத்து ஒரு நாடாக்கி உறையூரை தலைநகராக கொண்டு குலசேகர பெருமாள் இந்த 3 தேசங்களையும் ஆண்டு வந்தார். இப்ப தெரியறதா ஆழ்வார் ஏன் இந்த முடிவு எடுத்தாருன்னுட்டு? உறையூர் என்பது ஏற்கனவே சோழ தேசத்தினுடைய தலைநகரமாக இருக்கக்கூடியது. அங்கே அரண்மனை என்ன, கோட்டை கொத்தளங்கள் என்ன, ஆயுத கிடங்குகள் என்ன, ஒரு சாம்ராஜ்யம், ஒரு அரண்மனை நடக்கிறதுக்கான எல்லா வசதிகளும் வாய்ப்புகளும் உறையூரிலே உண்டு. புதுசா ஒரு இடத்தை போய் நிர்மாணம் பண்ணி இதெல்லாம் பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல. இவர் இருக்கக்கூடிய அரண்மனையிலேயே இருக்கலாம் அப்படின்னா இவர் இந்த முயற்சி பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. பாண்டிய தேசம் எங்கேயோ மதுரையில் இருக்கிறது, அங்க இருந்து ஸ்ரீரங்கம் தூரக்க இருக்கு. அதனால ஸ்ரீரங்கத்துக்கு அருகே இருக்கக்கூடியதான உறையூரை தலைநகராக கொண்டு ராஜ்யம் பண்ணுவோன்னுட்டு அங்கே இருந்து ரங்கநாதனை அனுபவிக்கணும்ன்றது ஆழ்வாருடைய திருவுள்ளம். அப்படி பல காலம் ஆழ்வார் உறையூரை தலைநகராக கொண்டு 3 தேசங்களையும் தன்னுடைய வெண்கொற்ற கொடையின் கீழே ஆட்சி பண்ணி வந்தார் குலசேகர பெருமாள். அப்போது ஸ்ரீரங்கம் பெரிய கோயிலுக்கு மதில் எழுப்பினார், நிறைய பூமிகளை ரங்கநாதனு கோவிலுக்கு தானம் பண்ணினார், நிறைய கைங்கரியங்கள் எல்லாம் பண்றார் குலசேகர பெருமாள் பெரிய பெருமாளுக்கு. இப்படிதான் தன்னுடைய ஆசையை அவர் தீர்த்து கொண்டார். பெருமாள் திருமொழியிலே ஒரு பாசுரம், அல்லிமாமலர் மங்கைநாதன் அரங்கன் மெய்யடியார்கள் தம் எல்லையில் அடிமை திறத்தினில் என்றும் மேவுமனத்தனாம் கொல்லி காவலன் கூடல் நாயகன் கோழிக்கோன் குலசேகரன் சொல்லின் தமிழ் மாலை வல்லவர் தொண்டர்களாவர. அதி ஆச்சரியமான பாசுரம். இந்த பாசுரத்திலே இப்போது நமக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்னா, ஆழ்வார் இந்த 3 தேசங்களையும் சேர்த்து தன்னுடைய குடைக்கீழே ஆண்டார் அப்படின்னா அதுக்கு என்ன ஆதாரம் என்றால், கொல்லி காவலன், கொல்லி நாடு என்பது சேரநாடு, கேரள நாடுன்னு இப்போது சொல்லக்கூடிய நாடு, அது ஆழ்வாருடைய சொந்த நாடு, அவர் ஆண்டு கொண்டிருந்த நாடு. அது அதற்கு காவலனாம் ஆழ்வார் என்றால் அந்த கொல்லி நாட்டுக்கு அரசன், அதை ரட்சிப்பவர், காப்பவர். கூடல் நாயகன், கூடல் என்பது கூடலழகர் கோயில் என்று நம்மாலே கொண்டாடப்படுகிற மதுரையிலே இருக்கக்கூடியதான வியூவசுந்தரராஜ பெருமாள் எழுந்தருளி இருக்கக்கூடிய திவ்யதேசம். ஆக மதுரை என்பது பாண்டிய நாட்டு தலைநகரம். இங்கு கூடல் என்று நம்முடைய திவ்ய தேச பெயரை இட்டு சொன்னபடியினாலே பாண்டிய தேசமும் ஆழ்வாரினுடைய நேரடி நிர்வாகத்தின் கீழே வந்துவிட்டது. அந்த கூடலுக்கு நாயகன் என்றால் பாண்டிய தேசத்திற்கும் அரசன். கோழி கோன், கோன் என்றால் அரசன், ராஜா. கோழி என்பது நாம் தற்போது அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடியதான திரு உறையூர் திவ்யதேசம். இந்த கோழின்னு சொல்லக்கூடிய தேசத்துக்கும் கோன். கொல்லி நகருக்கு காவலன், கூடல் நகருக்கு நாயகன், கோழிக்கோன். யார் அப்படின்னா சாட்சாத் நம்முடைய குலசேகர ஆழ்வார், குலசேகரன். அவருடைய பாசுரங்களினுடைய இனிமையை அனுபவிப்பவர்கள் பெருமாளுக்கு பக்தாலாறது இல்ல, பெருமாளுடைய பக்தர்களான அடியவர்களுக்கும் அடியவர்களாவார்கள். சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் ரகசியத்திரய சாரத்திலே சாதிக்கிற போது பற்ற வேண்டுவதும் விட வேண்டுவதும் ததீய பரியந்தம் என்பதாக ஆச்சரியமா சாதிக்கிறார். ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனா நீ வணங்க வேண்டியது பெருமாளை மட்டுமல்ல, பெருமாளுடைய அடியவர்களையும் சேர்த்துத்தான். பகவத் கைங்கரியம் என்பது கூட பாகவத கைங்கரியம் அளவு. பெருமாளுக்கு விளக்கேத்தினேன், புஷ்பம் சமர்ப்பித்தேன், கோலம் போட்டேன், கைங்கரியம் பண்ணேன்னு சொன்னா அதோட போராது. அவனுடைய அடியவர்களான பாகவதர்களுக்கு கைங்கரியம் பண்ணுவதுன்றதுதான் ஸ்ரீ வைஷ்ணவத்தினுடைய பராகாஷ்டை, எல்லை நிலம். பெருமாளுடைய திருவுள்ளம் எப்போது உகக்கும் அப்படின்னா, அவனுடைய பக்தர்களை கொண்டாடினால், அவனை கொண்டாடுவது போலவே, அவனை பூஜிப்பது போலவே அவனுடைய அடியவர்களை கொண்டாடினால், பூஜித்தால்
பெருமாளுடைய திருவுள்ளத்திலே நாம் நெருங்கிய இடத்தை பிடிக்கலாம். அவனிடத்திலே அபச்சாரப்படுவதை காட்டிலும் அவனுடைய பக்தாரிடத்திலே பாகவதர்களிடத்திலே அபச்சாரப்படுகிற போது அவனுடைய திருவுள்ளம் கோபத்துக்கு ஆளாகிறோம் நாம். அப்படி குலசேகர பெருமாளினுடைய பாசுரங்களை சேவித்தால் பகவத் பக்தி மட்டுமல்லாமல் பாகவத பக்தியும் ஏற்படும் என்பதாக இந்த பாசுரத்திலே சொல்லப்பட்ட உபதேசம் நமக்கு. ஆனால் இங்கே நாம் எடுத்துக்கொண்டது குலசேகர பெருமாளும் கூட இந்த திவ்யதேசத்திலே இருந்து கொண்டு உறையூர் நாச்சியார், அழகிய மணவாள பெருமாள், ஸ்ரீரங்கம் பெரிய கோவில் எல்லா திவ்யதேசங்களையும் அனுபவித்துக் கொண்டு நிறைய கைங்கரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்றது இந்த பாசுரத்தினாலே தெரிய வரக்கூடிய விஷயம். இதுக்கு வரலாறு சான்று உண்டா, ஆய்வாளர்கள் ஆராய்ச்சியாளர்கள் ஒத்துக்கிறாளா அப்படின்றதெல்லாம் இல்லை. இந்த பாசுரத்தில் இருக்கக்கூடியதான விஷயம் நாம் அனுபவிக்கிறோம். குலசேகர பெருமாளே தன்னுடைய வாயாலே 3 நாட்டுக்கும் தான் காவலன், நாயகன், கோன் என்று அரசன் என்பதற்குரிய வேறு வேறு சொற்களாலே தன்னை அடையாளம் காட்டிக் கொள்வதே இதற்கு ஒரே ஆதாரம். இப்பேற்பட்ட ஆச்சரியமான இந்த திவ்யதேசம் ரொம்ப அழகான பிரம்மாண்டமான கோவிலை உடையது. உறையூர் கமலவள்ளி நாச்சியார் திருக்கோயில் என்பது ரொம்ப ஆச்சரியமான கோவில். இங்கே பெருமாள் மூலவர் அழகிய மணவாளன், அழகான மாப்பிள்ளை. ஸ்ரீரங்கத்திலே இருக்கக்கூடிய உற்சவரான சுவாமி நம்பெருமாளே மூலவரானால் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி சேவை சாதிக்கக்கூடிய கோலம். அந்த ஸ்ரீரங்கத்து நம்பெருமாளே குதிரை மீது வந்து கமலவள்ளி நாச்சியாரை காதல் புரிந்து காதல் திருமணம் செய்து கொண்டபடியினாலே அவனே இங்கு மூலவராக கல்யாண கோலத்திலே எழுந்தருளியிருக்கிறான். கமலவள்ளி நாச்சியாருடைய திருத்தகப்பனாரான நந்த சோழன் என்கிற ராஜா ரங்கநாதனுக்கும் கமலவல்லிக்கும் கல்யாணமாகி அவ கல்யாண கோலத்திலே இருந்த அழகை எல்லோரும் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகவும் அவள் பிறந்த ஊரிலே, அவள் பிறந்து வளர்ந்து விளையாடிய ஊரிலே, அவள் திருவடிப்பட்ட ஊரிலே அவளுக்கும் அவள் கணவனுக்குமாக கோவில் இருந்து லோகத்தோரெல்லாம் அதனால் பயனடைய வேண்டும் என்கிற காரணத்தினாலே அங்கு ஆச்சரியமாக கல்யாண கோலத்திலே பெருமாளையும் பிராட்டியையும் எழுந்தருள பண்ணினார். அப்பேற்பட்ட அழகிய மணவாளனாக பெருமாள் வடக்கு நோக்கி என்ற திருக்கோலம். உற்சவர் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய சுவாமி நம்பெருமாள் தான் இங்க உற்சவர். வருஷத்துல ஒரு நாள் தான் எழுந்தருள்வர். இந்த கோவிலுக்குன்னு தனி பெருமாள் உற்சவர் கிடையாது. தாயாருக்கு கமலவல்லி நாச்சியார், கமலம் என்கிற தாமரையிலே தோன்றிய கொடி போன்று இருக்கக்கூடிய அழகானவள் என்கிற பொருளிலே கமலவல்லி நாச்சியார்னு பெயர் இவளுக்கு. கமலத்திலே தோன்றிய வள்ளி கொடி, தாமரை தண்டு போல அழகாக வளைந்து நெளிந்திருப்பவள், நளினமாக இருப்பவள் அப்படின்னு அனுபவிக்கலாம். கமலவல்லி, உறையூர் வள்ளி, ஸ்ரீவாசலட்சுமி என்பதாக திருநாமங்கள். திரு உறையூர் அப்படின்னுட்டு மகாலட்சுமி வசிப்பதினாலே திரு உரைகிறபடினாலே திரு உறையூர், அது சுருக்கமா உறையூர்னு வழங்கப்படுறதுன்னு நேற்று பார்த்தோம். அது அப்படியே சம்ஸ்கிருதப்படுத்தினோமானா திரு ஸ்ரீ உரைதல் வாச வள்ளி லக்ஷ்மி, திரு உறையூர் வள்ளி என்பது ஸ்ரீவாசலட்சுமி என்பதாக சம்ஸ்கிருதத்திலே வழங்கப்படுகிறது. பெருமாளோடு கூட பெருமாளுக்கு வலதுபுறத்திலே வடக்கு நோக்கி திருமணத்திற்கு தயார் நிலையிலே அமர்ந்த கல்யாண திருக்கோலம். இளம் சுமங்கலியை போன்ற அழகான வடிவத்தோட இருக்கக்கூடியதான புதுமண பெண்ணாக தாயார் சேவை சாதிக்கக்கூடியதான திவ்யதேசம். விமானம் கல்யாண விமானம், தீர்த்தம் கல்யாண தீர்த்தம், சூரிய புஷ்கரணி குடமுருட்டி நதி என்பதாக தீர்த்தங்களும் சொல்வதுண்டு. ஆகமம் ஸ்ரீபாஞ்சராத்திர ஆகமம், ஸ்ரீபாஞ்சராத்திர ஆகமப்படி திருவாராதனம். ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடியதான காட்டழகிய சிங்கர் கோயிலை போலவே ஸ்ரீரங்கம் பெரிய பெருமாளுடைய அர்ச்சகர்களே இங்கும் அர்ச்சகர்கள். ஸ்ரீரங்கத்துல பெரிய பெருமாள் கோவில் ஆராதனம் பண்ணக்கூடிய அர்ச்சக சுவாமிகள் தான் காட்டழகிய சிங்கர் கோவிலுக்கும் அந்த எம்பெருமானை தொட்டு ஆராதிக்கக்கூடிய அர்ச்சகா. அதே போலத்தான் ஸ்ரீரங்கம் அர்ச்சகர்களே இந்த உறையூர் கமலவள்ளி நாச்சியார் சன்னதிக்கும் அர்ச்சகர்கள், ஸ்ரீபாஞ்சராத்திர அர்ச்சகா. பெரிய கோயில்ல ரங்கநாதனுக்கு பிரபந்தம் சேவிக்கக்கூடிய அத்தியாபக சுவாமிகள், அரையர் சுவாமிகள், அவாதான் இங்கேயும் அரையராவும் அத்தியாபகாலாவும் கைங்கரியம் பண்றா. ஸ்ரீரங்கத்திலே பெரிய பெருமாளை தோளிலே சுமக்கக்கூடிய ஸ்ரீபாதம் தாங்கி ஸ்ரீ வைஷ்ணவ சுவாமிகள் தான் இங்கேயும் பெருமாளை எழ பண்றா, தாயார எழ பண்றா. வருஷத்துக்கு ஒரு நாள் பெருமாள் வரச்ச மாத்திரம் இல்லை, இங்க தாயார் புறப்பாடுனாலே ஸ்ரீரங்கத்து ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தான், ஸ்ரீபாதம் தாங்கிகள் தான் வந்து தாயார எழ பண்ணணும். இந்த பெருமாள் யாருக்கெல்லாம் சேவை சாதித்தான் அப்படின்னா, இந்த பெருமாளும் பிராட்டியும் சூரியனுக்கு மற்றும் 33 கோடி தேவர்களுக்கு சேவை. எம்பெருமான் பிராட்டியினுடைய கல்யாணத்தை சேவிப்பதற்காக
சூரியன் என்ன 33 கோடி தேவர்கள் என்ன இவாள்லாம் வந்து இந்த அழக சேவிக்கிறா. அதனால் அவளுக்கெல்லாம் இவா பிரத்யக்ஷம். பெருமாள் மட்டும் யாருக்கு பிரத்யக்ஷம் அப்படின்னா கமலவல்லிக்கு பிரத்யக்ஷம். கமலவல்லிக்கு நேர காட்சி கொடுத்துத்தானே காதல் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டான் பெருமாள். தர்மவர்மா என்கிற ராஜாவுக்கும் பிரத்யக்ஷம் பெருமாள். இப்போது இந்த கோவிலினுடைய அமைப்பை அனுபவிக்கிறோம். உறையூர் நாச்சியார் சன்னதிக்குள்ளே நுழைகிற போது சன்னதி வீதியிலே கோவிலுக்கு முன்னாலே அழகியதான ஒரு 4 கால் மண்டபம். வருஷத்துல ஒரு நாள் நம்பெருமாள் தாயாரோடு சேர்த்து சேவை சாதிப்பதற்காக எழுந்தருளுகிற போது அந்த மண்டபத்துல நின்று மண்டகப்படியாகும். அதற்காகவே பிரத்யேகமா கட்டப்பட்ட மண்டபம், வழிநடை மண்டபம்னு பேர் அதுக்கு. ராஜகோபுரம், ஆச்சரியமான ராஜகோபுரம், வடக்கு பார்த்த ராஜகோபுரம். ஒரே பிராகாரம் தான். ஸ்ரீரங்கத்தை போல பல பிராகாரங்கள்லாம் கிடையாது, ஒரே பிராகாரம் தான். நுழைந்ததும் இடதுபுறத்திலே பிரதட்சிணமா போனோமானா முதல்ல விஸ்வக்சேனர் சந்நிதி. விஸ்வக்சேனரை சேவிச்சுண்டு அவருக்கு அடுத்ததான் நம்மாழ்வார் சந்நிதி. அதி ஆச்சரியமா சேவை சாதிக்கக்கூடிய சுவாமி நம்மாழ்வார் மூலவர் என்ன, உற்சவர் என்ன, தனி சன்னதி நம்மாழ்வாருக்கு. சன்னதியினுடைய விசேஷம் என்னன்னா பிரதட்சிணமும் பண்ண முடியும் சந்நிதியை. அப்பேற்பட்ட விசாலமான சந்நிதி. வாசல்ல இருந்து சேவித்தாலும் கூட நம்மாழ்வார் நன்ன சேவையாவார். அந்த மாதிரி நன்ன உசர மேடையில இருக்கக்கூடிய நம்மாழ்வார். இந்த நம்மாழ்வார் சன்னதியை பிரதட்சிணமா வரைச்ச சுவத்துல புராண விஷயங்கள், இதிகாச விஷயங்கள், நம்முடைய குரு பரம்பரையிலே இடம்பெற்றுள்ள விஷயங்கள் எல்லாம் சித்திரமா படமா ஓவியமா வரைஞ்சு வச்சிருக்கா. அதையெல்லாம் நின்று பார்த்து அனுபவிக்கணும். எது எந்த சிற்பம் என்பதாக, எந்த ஓவியம் என்பதாக அங்க விளக்கமும் எழுதப்பட்டிருக்கிறது கீழே. வெறும படம் இருக்கு நாமளே புரிஞ்சுக்கணும்ன்றது இல்ல. குழந்தைகள் பார்த்தாலும் வாசித்து புரிந்து கொள்ளக்கூடியபடியாக ஓவியத்துக்கு கீழே விஷயத்தையும் எழுதியிருக்கிறார்கள் சுவாமிகள். யமலோகத்திலே யமன் யம பட்டர்கள் இவாள்லாம் எப்படி ஜீவர்களை ஹிம்சை பண்றா அப்படின்னுட்டு அந்த யாதனைகள், யமலோகத்திலே ஜீவனுக்கு வழங்கப்படக்கூடிய தண்டனைகள் இதெல்லாம் கூட படமா செதுக்கி வச்சிருக்கா, வரைஞ்சு வச்சிருக்கா. அதையெல்லாம் பார்த்து எதுக்கு இந்த கொடுமையான தண்டனைகள் எல்லாம் அனுபவிக்கணும்னு நமக்கு தலையெழுத்து. இங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய சுவாமி நம்மாழ்வார் திருவடிகளை பிடித்து, கமலவல்லியின் திருவடிகளை பிடித்து, அழகியவனவாளன் திருவடிகளிலே சரணாகதி பண்ணிவிட்டால் ஸ்ரீவைகுண்டத்துக்கு போய் திருப்பானாழ்வாரை போல, சுவாமி நம்மாழ்வாரை போல, விஸ்வக்சேனரை போல நன்னா வாழலாமே. எதுக்கு இந்த ஹிம்சைகள் எல்லாம் அனுபவிச்சுண்டுன்னுட்டு நமக்கு ஒரு புத்தி வர வேணும், ஒரு பாடம் வர வேணும் என்பதற்காக யமலோக யாதனா விஷயங்களை எல்லாம் கூட இங்க ஓவியமா வரைஞ்சு வச்சிருக்கா. இப்படி நம்மாழ்வாரை சேவிச்சுட்டு வந்தோமானா அடுத்தது உடையவர் சந்நிதி. சுவாமி எம்பெருமானார் என்றும் ராமானுஜர் என்றும் ஸ்ரீபாஷ்யக்காரர் என்றும் கொண்டாடப்படுகிற நம்முடைய சுவாமியினுடைய சந்நிதி. சுவாமியும் மூலவர் உற்சவர்னு ஆச்சரியமா சேவை சாதிப்பர். அவரையும் பிரதட்சணம் எல்லாம் பண்ண முடியும். அவர் சன்னதியும் நல்ல பெரிய சன்னதி. சுவாமி அழகா குழந்தை போல சேவை சாதிப்பர். அவரை சேவிச்சுட்டு வந்தோமானா அடுத்தது திருப்பானாழ்வார் சந்நிதி. ஆழ்வாருடைய அவதார ஸ்தலம் என்பதாலே எல்லா திவ்யதேசங்களிலும் கோவில்களிலும் திருப்பானாழ்வார் எழுந்தருளி இருந்தாலும் கூட இது ஆழ்வார் அவதார ஸ்தலமானபடியினாலே ரொம்ப விசேஷமான சேவை. ரொம்ப அழகான ஆழ்வார். ஆழ்வார் நிஜத்துல இப்படிதான் இருந்திருப்பாரோ, ஆழ்வாரே அப்படியே விக்கிரகமா மாறிட்டாரோ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆழ்வாருடைய திருமுக மண்டலத்திலே திருமேனியிலே தேஜஸானது சொட்டும். சுடர்விடக்கூடிய, ஒளி விடக்கூடிய, பிரகாசிக்கக்கூடிய திருமேனி ஆழ்வாருடையது. ஆழ்வார் நித்திய சூரியனுடைய அவதாரமாக தோன்றியவர். ஆழ்வாரானபடியினாலே திவ்ய சூரியும் ஆனவர். பெரிய பெருமாளாலே ஆட்கொள்ளப்பட்டு வேதத்தினுடைய சாரத்தை 10 பாசுரங்களாக பாடிய மகாத்மா. சுவாமி தேசிகனாலே பான் பெருமாள் என்று கொண்டாடப்பட்டவர். அப்பேற்பட்ட ஆழ்வார் எப்பேற்பட்ட தேஜஸ்வியாக இருக்க வேண்டும். அவரை பார்த்தாலே ஒரு பெருமாளை பார்த்தா மாதிரியான ஒரு பூரிப்பு, ஒரு விஸ்மயம் வரணுமா வேண்டாமா? அது நிச்சயம் வரும், சத்தியம் வரும் இந்த ஆழ்வார் திருமேனியை சேவித்தா. சுவாமி தேசிகன் இவர வேதாந்த சாரங்களை எல்லாம் 10 பாசரங்களாக கொடுத்தவர் பெருமாள் அப்படின்னு எல்லாம் ஏன் கொண்டாடினார் அப்படின்றது இந்த ஆழ்வாரனுடைய தேஜஸை பார்த்தாலே தெரிஞ்சிடும். அப்பேற்பட்ட ஆச்சரியமான அழகோடு இருக்கக்கூடிய மகா தேஜஸ்வியான ஆழ்வார். ஆச்சரியமா கையில வீணை எல்லாம் கூட ஏந்திண்டு நின்ற திருக்கோலத்திலே ஆச்சரியமான சேவை ஆழ்வாருடையது. அங்கே திருப்பானாழ்வாருக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, அனுபவிச்சு சேவிக்கணும் அப்படின்னா மூலவர் எழுதிருக்கார், உற்சவர் எழுதிருக்கார். உற்சவருடைய திருவடிகளுக்கு கீழே பீட்டம் இருக்கும் இல்லையோ, அந்த பீட்டத்திலே ஒரு சன்னியாசி திருதண்டத்தை வைத்துக் கொண்டு அமர்ந்து கொண்டிருப்பது போல சின்னதா ஒரு விக்கிரகம் இருக்கும். இது ஆழ்வாருடைய பீடத்தோடு ஒட்டிய விக்கிரகம், தனியாலாம் எடுக்க முடியாது.
அது யாருடைய விக்கிரகம் அப்படின்னா லோகசாரங்க முனிவருடைய விக்கிரகம். லோகசாரங்க முனிவர் பெரிய பெருமாளுக்கு அர்ச்சகராக கைங்கரியம் பண்ணினவர். அவர் ஒரு சன்னியாசி, யத்தின்னு தெரிகிறது முனிவர் என்கிற பெயரினாலே. அவர் ஆழ்வாரிடத்திலே அபச்சாரப்பட்டுவிட பெரிய பெருமாள் அவரை தோல்ல ஏல பண்ணிட்டு வந்து ஸ்ரீரங்கம் சன்னதிக்குள்ள எழுந்தருள பண்ணணும் அப்படின்னு நியமிக்கிறான். ஆழ்வார கோவிலுக்குள்ள அழிச்சுண்டுவான்னு பெருமாள் நியமிக்க, ஆழ்வார் நான் உள்ள வரத்துக்கு இல்ல, நான் பாணர் குலத்திலே வளர்ந்தபடியினாலே கோவிலுக்குள்ளே வரக்கூடிய அதிகாரம் எனக்கு இல்லை, நான் வரமாட்டேன்றதாக ஆழ்வார் மறுத்து விடவே, பெருமாளுடைய நியமனம் தேவரீர் வந்தே ஆனோ, எப்படியான உள்ள ஏல பண்ணிட்டு போறேன்னுட்டு தோல்ல ஏல பண்ணிட்டு வந்துட்டார். அப்படி லோகசாரங்க முனியை வாகனமாக கொண்டு ஆழ்வார் ஸ்ரீரங்கம் பெரிய கோயிலுக்குள்ளே பிரவேசித்து பெரிய பெருமாளுடைய வடிவழகை தன்னுடைய பாசுரங்களாலே வர்ணித்து அந்த பெரிய பெருமாள் திருவடிகளிலே சரணாகதி பண்ணி அவன் திருவோடியோடையே இரண்டரை கலந்து விட்டார் அப்படின்னு குரு பரம்பரை சொல்றது. பெரிய பெருமாள் திருவடிகள்ல இருந்து வைகுண்டத்துக்கு போயிட்டார் ஆழ்வார்னுட்டு. அப்படி அந்த லோகசாரங்க முனிவரை வாகனமாக கொண்டவரானபடியினாலே முனிவாகனர் அப்படின்னு ஆழ்வாருக்கு பெயர். ஆழ்வார் லோகசாரங்க முனிவர் தோல் மேல ஏறிண்டு தானே போனார். அதை உணர்த்தும்படியாக, அதை டெபிக்ட் பண்ற மாதிரி இந்த ஆழ்வாருடைய திருவடிகளுக்கு கீழே இருக்கக்கூடியதான ஆதார பீட்டத்திலே அந்த லோகசாரங்க முனிவருடைய பிம்பம் இடம்பெற்றிருக்கும். இது ஆழ்வார் முனிவாகனர் என்பதை காட்டுகிறது நமக்கு. அதை அனுபவிக்க வேணும். மேலோட்டமா ஆழ்வார் சேவித்தா தெரியாது, திருவடிக்கு கீழே நன்னா உத்து சேவிச்சோம்னா நன்னா தெரியும். ரொம்ப சிரமப்பட்டு சேவிக்கணும்ன்றதெல்லாம் இல்லை. காட்டவே கண்ட பாதகமலம் நல்லாடை உந்தி தேட்டரும் உதரவந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் மேனி முனியேறி தனி புகுந்து பாட்டினால் கண்டு வாழும் பாணர்தால் பரவினோமேன்னுட்டு முனியேறி தனி புகுந்து லோகசாரங்க முனியினுடைய தோளிலே ஏறினவர் என்பதாக முனியேறி என்கிற பதத்தாலே தனியன் தெரிவிக்கிறது. ஆபாதசூடம் அனுபூய ஹரிம்சயானம் மத்தியே கவேரதுஹிதுர் முதிதாந்தராத்மா அதிரஷ்டுதாம் நயனயோர் விஷயாந்தரானாம் யோ நிச்சிகாய மனவை முனிவாகனம் தம். முனி ஏறியவர் என்று தமிழிலும் முனி வாகனர் என்று சம்ஸ்கிருதத்திலும் கொண்டாடப்படக்கூடிய ஆழ்வாரை விக்கிரக வடிவிலும் அவர் முனிவாகனர் என்பதை சாட்சாத்தா சேவிக்கலாம். மூலவரை காட்டிலும் உற்சவர் அதிவிலட்சணமான அழகு, பேரழகு. அங்கே ராமானுசருக்கும் கூட ஒரு சின்ன விக்கிரகம் உண்டு. ராமானுசரும் அங்கே உற்சவரா எழுந்தருளியிருக்கார். ரொம்ப சின்ன ராமானுசர், குழந்தை போல எழுந்திருப்பார். இது ஆழ்வார் சந்நிதி. ஆழ்வார் சன்னதி சேவிச்சுட்டு வெளியில வந்தோமானா ஆழ்வார் சன்னதிக்கு அடுத்தபடியே புஷ்கரிணி, கல்யாண தீர்த்தம்னும் கல்யாண புஷ்கரணினும் சொல்லக்கூடிய திருக்குளம். இங்கே விமானம் கல்யாண விமானம், புஷ்கரிணி கல்யாண புஷ்கரிணி. பெருமாள் அழகிய மணவாளன் என்று கல்யாண மாப்பிள்ளை, தாயார் கமலவல்லி என்பதாக கல்யாண பெண். இந்த க்ஷேத்திரமே ஒரு கல்யாண க்ஷேத்திரம். பெருமாளுக்கும் தாயாருக்கும் கல்யாணமானபடியினாலேதான் இந்த க்ஷேத்திரமே, இந்த கோவிலே உண்டானது, இந்த ஸ்தலமே உண்டானது. ஆகையினாலே கல்யாண க்ஷேத்திரமாக திகழக்கூடியது. சேவிக்கிறவாளுக்கும் கூட சகல கல்யாணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா மங்களங்களையும் தரக்கூடியது. அப்படி ஒரு மங்களகரமான சன்னிவேசம் இந்த சன்னதியிலே. ஆழ்வார் சன்னதிக்கு பக்கத்திலே கொஞ்சம் காலி இடம் இருக்கும். அந்த இடத்துல இறங்கி போனோமானாதான் புஷ்கரணிக்கு இறங்கணும். புஷ்கரணி நிறைய படிக்கட்டுகள் அப்படியே போக போக இறங்கிண்டே போனா ரொம்ப ஆச்சரியமான, மற்ற இடங்கள்ல பார்க்க முடியாதபடி ஒரு ஆச்சரியமான புஷ்கரணி. சுத்தி கருங்கல் படிகள் கட்டிருப்பா. உள்ள மலை பாறைகளுக்கு நடுவே தானே உற்பத்தியான ஒரு குண்டம் போல இருக்கும் அந்த தீர்த்தம். அது ஒரு விசேஷம். செயற்கையாக தோண்டப்படாமல் இயற்கையாகவே தோன்றிய புஷ்கரணி. அதை சுத்தி படிக்கட்டிருக்கான்றது தெரியும் பார்த்தா. அந்த புஷ்கரணிக்கு போகக்கூடிய காலி இடத்துல இருந்து சேவித்தா ஆழ்வாருடைய சன்னதி விமானம் சேவையாகும். ஒரு பக்கம் திரும்பி சேவித்தா ஆழ்வார் சன்னதி விமானம் சேவையாகும். இன்னொரு பக்கம் திரும்பி சேவித்தா கமலவல்லி நாச்சியாரும் அழகிய மணவாளனும் இருக்கக்கூடிய விமானம் சேவையாகும். புஷ்கரணியிலே இறங்கி தீர்த்தத்தை புரோட்சித்துக் கொண்டு பிரதட்சிணமா போனோமானா நம்ம கண்ணு முன்னாலே ஆச்சரியமான ஒரு 4 கால் மண்டபம் தெரியும். அந்த 4 கால் மண்டபத்திலே நிறைய மர வேலைப்பாடுகள்லாம் இருக்கும். மரத்திலே சின்ன சின்னதா அழகான கவின்மிகு சிற்பங்கள்லாம் செதுக்கப்பட்டு 4 மரத்தூண்கள்லாம் இழைக்கப்பட்டு ரொம்ப அழகான மண்டபம். அந்த மண்டபம் தான் வருஷத்துல ஒரு நாள் பங்குனி ஆயில்யத்தன்னைக்கு நம்பெருமாளுக்கும் கமலவல்லி நாச்சியாருக்கும் சேர்த்தி நடக்கக்கூடிய சேர்த்தி மண்டபம்.
அன்னைக்கு ஒரு நாள் அங்க போனா பெருமாளையும் பிராட்டியும் அங்க சேர்த்தி சேவையில சேவிக்கலாம். மத்தியானம் ஒரு 12:30 மணில இருந்து ராத்திரி 12 மணி வரைக்கும் சேவிக்கலாம் அவளை. மத்த நாள்ல போனாலும் கூட அந்த சேர்த்தி மண்டபத்துக்கு கிட்டக்க போறச்ச அங்க பெருமாளும் பிராட்டியும் சேர்த்தி சேவை சாதிப்பதாக அந்த காட்சியை தியானம் பண்ணி கொண்டு அந்த மண்டபத்தின் முன்னாலே விழுந்து சேவிப்பதோ அல்லது அந்த மண்டபத்திலே தலையை முட்டிக்கொள்வதோ அதை கைகூப்புவதோ பிரதட்சணம் பண்ணுவதோ நமக்கு ஸ்வரூபம். அது அனுபவம். பெருமாளும் பிராட்டியும் எழுந்தருளி இருக்கக்கூடியதான மண்டபமாச்சே அப்படின்னு சேவிக்கிறது அனுபவம். அந்த மண்டபத்தை அப்படியே பிரதட்சணமா போனோமானா தாயார் சன்னதியினுடைய பின்புறம் வர்றது. அங்கே இடதுபுறத்திலே தாயாருடைய திருமடப்பள்ளி, அதற்கு பக்கத்திலே தாயார் வசந்தோத்சவம் கண்டுள்ளக்கூடிய தோட்டம், அதற்கு பக்கத்திலே ஒரு ஊஞ்சல் மண்டபம். அங்கதான் தாயாருக்கு ஊஞ்சல் உற்சவம் எல்லாம் நடக்கும். ஆச்சரியமான ஊஞ்சல் இருக்கும். அந்த ஊஞ்சல்ல தாயாருக்கு வருஷத்துக்கு ஒரு 8 நாளோ 7 நாளோ ஊஞ்சல் உற்சவம் நடக்கிறது. அந்த ஊஞ்சல் உற்சவத்தை ஊஞ்சலை சேவிச்சுட்டு அப்படியே வந்தோமானா இடது பக்கத்திலே நிறைய மலர் செடிகள்லாம் இருக்கக்கூடியதான சின்ன தோட்டம், நந்தவனம் போல இருக்கும். அதை கடந்து வந்தோமானா பரமபத வாசல் என்பதாக ஒரு வாசல். அதையும் கடந்து வந்தோமானால் சன்னதிக்கு முன்னாலே முகப்பு மண்டபம் என்பதாக ஒரு 4 கால் மண்டபம், அத்தியனோற்சவ மண்டபம் என்பதாக ஒரு 4 கால் மண்டபம். ஸ்ரீரங்கத்திலே பெரிய பெருமாளுக்கு பகல் 10 ராப்பத்துன்னு அத்தியன உற்சவம் நடக்கிறது. அது முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்ரீரங்க நாச்சியார் என்றும் பெரிய பிராட்டியார் என்றும் சொல்லக்கூடிய ரங்கநாயகி தாயாருக்கு அத்தியனோற்சவம் நடக்கும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் உறையூர் நாச்சியார்னு சொல்லக்கூடிய இந்த கமலவல்லி நாச்சியாருக்கு அத்தியனோற்சவம் நடக்கும். இந்த நாச்சியாருக்கு முடிந்த பிறகு திருவள்ளரை திவ்யதேசத்திலே புண்டரீகாட்ச பெருமாளுக்கும் தாயாருக்கும் அத்தியனோற்சவம் நடக்கும். அப்படி தாயார் அத்தியனோற்சவம் கண்டருளுகிற மண்டபம் அத்தியனோற்சவ மண்டபம்னு ஒரு 4 கால் மண்டபம். இன்னொன்னு சன்னதிக்கு நேரம் முன்பக்கமா ராஜகோபுரத்துக்கு ரொம்ப கிட்ட இருக்கக்கூடிய 4 கால் மண்டபம் முகப்பு மண்டபம்னு பெயர் இருக்கு. கோயில் முகப்பிலே ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ்ல இருக்கிற மண்டபம் ஆனபடியினாலே ஃப்ரண்ட் மண்டபம் முகப்பு மண்டபம்னு பெயர் இருக்கு. வருஷத்துல ஒரு நாள் நம்பெருமாள் சேர்த்திக்கு எழுற போது கோவிலுக்கு வெளியில இருக்கக்கூடியதான 4 கால் மண்டபத்துல நின்று அங்க பழமோ இல்ல ஏதானோ முந்திரி திராட்சை அந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸோ பெருமாளுக்கு அம்சம் பண்ணி ஒரு ஆரத்தி ஆகும். அங்க நின்று ஆரத்தி வாங்கிட்டு பெருமாள் உபச்சாரத்தை வாங்கிட்டு உள்ள வந்தேன்னா முதல்ல இறங்குறது இந்த முகப்பு மண்டபத்துல தான் இறங்குவார். அங்க இருந்துதான் சேர்த்தி மண்டபத்துக்கு பெருமாள் புறப்படுவார். இது கோவிலுடைய அமைப்பு. அந்த முகப்பு மண்டபத்தை தாண்டி போனோம்னா இப்போது மூலவர் இருக்கக்கூடியதான கர்ப்ப கிரகத்துக்கு செல்லக்கூடிய வழி. கர்ப்ப கிரகத்துக்கு 2 பக்கமும் வழி உண்டு. வலது பக்கமும் உண்டு, இடது பக்கமும் உண்டு. திருப்பானாழ்வார் சன்னதிக்கு நேர ஒரு வழி உண்டு. இந்த பக்கம் பிரதட்சணமா வரச்ச பரமபத வாசலை தாண்டினோமானா வலது பக்கமா ஒரு வழி உண்டு. 2 பக்கம் சைடு என்ட்ரன்ஸ் உண்டு கோவிலுக்கு. அதுக்குள்ள நுழைஞ்சோமானா பெருமாளுக்கும் தாயாருக்கும் எதிர கையை கூப்பிட்டு சேவிச்சுட்டு இருக்கிற மாதிரி கருடாழ்வான் கருத்மான் அவரை சேவிச்சுட்டு உள்ள போனோமானா அதி ஆச்சரியமான கர்ப்ப கிரகம் கருவறை. அந்த கருவறையிலே அனுபவத்திற்காக அடியேன் சொல்றேன். நேத்து அடியேன் திருவுறையூர் திவ்யதேச பெருமாள் தாயார் படங்களை எல்லாம் ஒரு 3 படங்கள் அடியேன் இந்த குரூப்ல போட்டிருந்தேன். முடிஞ்சா அதை சேவிச்சுக்க வேண்டியது, இல்ல அப்புறம் சேவிச்சுக்க வேண்டியது. மூலவர் பெருமாள் உற்சவர் தாயார் மட்டும் இருக்கா. மூலவர் பெருமாள், மூலவர் தாயார், உற்சவர் தாயார் 3 பேர் இருக்கா. நித்தியோற்சவர்னு சொல்லக்கூடிய செல்வர் ஒரு சின்ன தாயார், குழந்தை போல இருக்கக்கூடிய தாயாரும் இருப்பா. அந்த தாயாருடைய படம் இந்த படத்துல இந்த பெயிண்டிங்ல இடம்பெறவில்லை. நன்னா இவரை சேவிச்சிங்களா ஸ்ரீரங்க நம்பெருமாளே இங்க அப்படியே மூலவராக நிற்கிறார் அப்படின்றது நன்னா தெரியும். நம்பெருமாள் உற்சவரானபடியினாலே அப்படியே இடுப்புலையோ கையிலையோ தூக்கி வச்சுக்கிறாப்புல குழந்தையாட்டமா நிக்கிறார். அதே நம்பெருமாள் மூலவரா வளர்ந்தேருனா எப்படி இருப்பார் அப்படின்னு கண்ண மூடிண்டு அனுபவித்தோமானா அது இவர் தான். இந்த அழகிய மணவாளன்னு சொல்லக்கூடிய உறையூர் பெருமாள் தான். அவரே தானே இவர். ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய நம்பெருமாளுக்கு அழகிய மணவாளன்னு பெயர், இவருக்கும் அதே பெயர் தான். அங்க உற்சவர், இங்க மூலவர். ஸ்ரீரங்க நம்பெருமாளுக்கு 4 திருக்கரங்கள், சங்க சக்கரம் ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய 2 திருக்கரங்கள், அபயஹஸ்தம் காட்டக்கூடிய கரம் 1, கதையை ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய கரம் 1. அந்த சேவை அப்படியே இங்க
மேல இருக்கக்கூடிய வலது திருக்கரமானது அழகிய மணவாளனுக்கு சக்கரத்தை பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருக்கரம், இடது கரம் சங்கத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறது. கீழ் வலது திருக்கரம் அபயஹஸ்தம், அஞ்சாதே, அஞ்சேல், கவலைப்படாதே, நான் பாத்துக்கிறேன், காப்பாத்துறேன், நமக்கு அபயம் தரக்கூடிய, நம்முடைய பயத்தை நீக்கக்கூடிய திருக்கரமாக திகழ்கிறது. இடது கரம் கதையை ஏந்தி கொண்டிருக்கிறது. இது நம்பெருமாளுடைய சேவை. அதே சேவை தான் இந்த அழகிய மணவாளன் சொல்லக்கூடிய மூலவருடைய சேவை. நம்பெருமாள் சக்கரத்தை பொதுவா எல்லா பெருமாள்களை போலவும் ஏந்தி கொண்டிருக்க மாட்டார். நம்பெருமாளுடைய சக்கரம் பிரயோக சக்கரம்னு பெயர். பிரயோக சக்கரம் அப்படின்னா பிரயோகம் பண்றதுக்கு தயார் நிலையிலே இருக்கக்கூடிய சக்கரம். என்னுடைய பக்தர்கள், என்னிடத்துல சரணாகதி பண்ணவர்கள், என்னுடைய அடியவர்கள் யாராவது பிரச்சனை பண்றான்னு தெரிஞ்சுதோ, என்னுடைய சக்கரமானது உடனே புறப்பட்டு போய் அவளை முடிக்கிறதுக்கு காத்துன்னு இருக்கிறது. பிரயோகம் பண்றதுக்கு சித்தமா வச்சுட்டு இருக்கேன் சக்கரத்தை. யாரை என்னுடைய அடியவர்களிடத்திலே வாலாட்டக்கூடாது என்று பகைவர்களை மிரட்டும் விதமாக பெருமாளுடைய திருக்கையிலே இருக்கக்கூடியதான சக்கரம் எம்பெருமானுடைய பாகவதர்கள், பக்தர்கள் இவாளுக்கு விரோதியாக இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகளை அழிப்பதற்கு சித்தமான தயார் நிலையிலே இருக்கிறது. அது பகவத் விரோதிகளுக்கும் பாகவத விரோதிகளுக்கும் குலை நடுங்கும்படியான ஒரு காட்சி. நமக்கோ பெருமாள் சக்கரத்தை வித்தியாசமா பிடிச்சுட்டு இருக்கார், அதுவும் நமக்காக சித்தமா பிடிச்சுட்டு இருக்கார் அப்படின்ற ஒரு அழகு, ஒரு அனுபவம். அந்த பிரயோக சக்கரத்தை தான் ஆழ்வார் வெய்ய ஆழி ஒன்றேந்தின்னு சொன்னார். ஆழி ஒன்றேந்தின்னு சொன்னா போறோமோ இல்லையோ, சக்கரத்தை பிடிச்சுட்டு இருக்கான்னு சொன்னா போறாதா? ஆழி ஒன்றேந்தி ஓர் சங்கு பற்றி ஆயிடுதா? வெய்ய ஆழி ஒன்று ஏந்தி. வெய்ய அப்படின்னா நன்னா தீக்ஷண்யமா இருக்கக்கூடிய சக்கரம். அப்படின்னா சுதர்சன ஆழ்வான் அப்படியே தகதகான் தகிச்சுண்டு கொதிச்சுட்டு இருக்கான். எம் பெருமாள் திருவடிகளை பிடிச்சி சரணம்னு சொன்ன பாகவதோத்தமனுக்கு யாராவது ஏதானும் பிரச்சனைன்னு ஒண்ணு பண்ணினீங்களானா உடனே உங்களை முடிச்சுட வேண்டாம் அப்படின்னு கொதிக்கிறான் சுதர்சன ஆழ்வான். வெய்ய வெப்பத்தோடு கூட தீக்ஷண்யத்தோடு இருக்கிறான். அதுதான் வெய்ய ஆழி. அது பிரயோக சக்கரம். பிரயோக சக்கரம் என்பதை வெய்ய ஆழி என்ற பதத்தாலே ஆழ்வார் காட்டி கொடுத்தார். ஓர் சங்கு பற்றி பக்தர்களுக்கு ஏதானும் ஒரு கலக்கம் வருகிறது, தர்மத்துக்கு ஏதானும் ஒரு வாட்டம் வருகிறது என்கிற போது எம்பெருமான் சங்க நாதம் பண்ணி அந்த சங்க ஊதி அதர்மம் அழிய போகிறது, தர்மம் தலை தூக்கப் போகிறது, பக்தர்கள் காப்பாற்றப்பட போகிறார்கள் அப்படின்னு எச்சரிக்கை பண்ணக்கூடியதான சங்கொலி. அதற்காக அந்த சங்கத்தையும் வைத்துக் கொண்டிருக்கிறான். அப்படி அடியவர்களை காப்பதில் தன்னகரற்ற பங்கு வகிப்பதினாலே ஓர் சங்கு. ஓர் சங்கு அப்படின்னா தனி ஒருவன்னு சொல்ற மாதிரி ஒரு தனித்துவம் வாய்ந்த சங்கு. அதையும் பிடிச்சிட்டு பெருமாள் அடியவர்களை ரட்சிப்பதற்காகவே நான் இருக்கிறேன், நீங்க பயப்படாதுங்கோ, என்னுடைய பக்தர்களே பாகவதோத்தமர்களே சரணாகத்தாலே உங்களுக்கு ஏதானும் ஒரு பிரச்சனை உங்களிடத்துல யாரானும் வாலாட்டினான்னு வச்சுக்கோங்க, அவ கதையை முடிக்கிறதுக்கு அவளுக்கு சங்கு ஊதுறதுக்காக சங்கத்தை சித்தமா பிடிச்சுட்டு இருக்கேன், சங்க ஊதுவேன். இங்க பாத்தீங்களா வலது கையில பிரயோக சக்கரம் அப்படியே வெய்ய ஆழி கொதிச்சுட்டு இருக்கார். ஒரு க்ஷணத்துல போய் முடிச்சுடுவார் அவ கதைய சக்கரத்தாழ்வார். நான் பாத்துக்கிறேன், நன்னா இருங்கோ, கவலைப்படாதுங்கோ, அபயம் அப்படின்னு நான் பாத்துக்கிறேன்ப்பா அப்படின்ற மாதிரி கையை காட்டிட்டு இருக்காரு பெருமாள். போராத குறை கதை வேற இருக்கு. எவனாவது வாலாட்டினானா கதையாலே அவனுடைய கதையை முடிச்சு விடுறேன் அப்படின்ற மாதிரி பெருமாள் அடியவர்களை ரட்சிப்பதற்காகவும் அடியவர்களினுடைய விரோதிகளை நிரசிப்பதற்காகவும் ஆச்சரியமா இந்த ஆயுதங்களை எல்லாம் ஏந்தி கொண்டு நமக்கு அபயம் அளித்துக் கொண்டு சேவை சாதிக்கிறான். பெருமாள் ஆயுதம் ஏந்துவது எதற்காக? பரம சாத்விகமான மூர்த்தி. மார்பிலே மகரிஷி எட்டு உதைத்த போது கூட, பிருகு மகரிஷி எட்டு உதைத்த போது கூட அவரை கோபித்துக் கொள்ளாமல், என்னுடைய கடினமான மார்பிலே மோதினாயே, உன் கால் வலிக்க போறதுடா குழந்தைன்னு அவன் காலை பிடிச்சி நீவி விட்ட அந்த கருணா மூர்த்தி பரம சாத்விகமான மூர்த்தின்னு பாக்குறோம் பெருமாளை. அவ்வளவு சாத்விகமான மூர்த்திக்கு ஏன் சுவாமி ஆயுதம்? எதுக்கு பெருமாள் ஒரு முரட நாட்டமா ஆயுதம் வச்சுட்டு இருக்கான் கையில? கோபக்காராதான ஆயுதம் வச்சுட்டு இருப்பா, இவனுக்கு எதுக்கு ஆயுதம்? அவ்வளவு சாத்விகனாச்சே இவன். சுவாமி பெருமாள் ஆயுதத்தை ஏந்தின்னு இருக்கிறது ரெண்டு காரணத்தினாலே. ஒன்னும் அழகுக்காக ஒரு ஆயுதத்தை ஒரு பெருமாள் ஏந்திண்டு சேவை சாதிக்கிறச்ச எத்தனை அழகா இருக்கா, அனுபவிக்கிறோமோ இல்லையோ? பொதுவா சங்க சக்கரங்களை ஏந்திட்டு இருக்கிற பெருமாள்னா ஒரு மாதிரி அனுபவிக்கிறோம். பெரும்பாலான பெருமாள் சங்க சக்கரத்தை சாதாரணமா பிடிச்சுட்டு இருப்பான். அந்த சங்க சக்கரமானது மேல லேசா வளைந்து இருக்கும், தலையை சாச்சின்னு இருக்கிறாப்புல இருக்கும். திருவள்ளூர் வைத்திய வீரராகவனுடைய சங்க சக்கரமானது அப்படியே துப்பாக்கியை நிமித்து பிடிச்சா போல அப்படியே ஜம்முன்னு இருக்கும்.
அப்படி பொறிச்ச வடாம் போல சுடர்விடக்கூடிய பிரகாசத்தோட அப்படியே ஸ்ட்ரைட்டா நிற்கும், 90 டிகிரில நிற்கும் பெருமாளுடைய சங்கு சக்கரங்கள். அப்படி சங்க சக்கரத்தை ஒரு இன்ச்சு கூட பெருமாள் அப்படி இப்படி அசக்காம ஏந்தி பிடிக்கிற கம்பீரம், அந்த அழகு அங்க தெரியும். ஆனா நம்பெருமாள் அழகிய மணவாளன் எப்படி பிடிச்சுட்டு இருக்கான், பிரயோக சக்கரமா பிடிச்சுட்டு இருக்கான். அது ஒரு அழகு சுவாமி. அப்படி அழகுக்காக ஆயுதம் ஏந்தின்னு இருக்கான் ஒண்ணு, நம்மளை ரட்சிக்கிறதுக்காக துஷ்டால சம்ஹாரம் பண்றதுக்காக ஆயுதம் ஏந்தின்னு இருக்கான் ரெண்டு. அடியவர்களுக்கு ரசிப்பதற்காகவும் நன்மை பண்ணி அபயமளிப்பதற்காகவும் ஆயுதம், பகைவர்களை அழிப்பதற்கு ஆயுதம் பெருமாளிடத்திலே. பொதுவா ஆயுதம் வச்சுட்டு இருக்கிறதே துர்ஜனங்களை நிரசனம் பண்ணி நம்மளை காப்பாத்துறதுக்கு தான். ஆனா அதையும் கூட ஒரு க்ஷணத்துல முடிப்பேன்னுட்டு ஆவேசமா பெருமாள் சித்தமா வச்சுட்டு இருக்கான், புறப்படுறதுக்கு தயார் நிலையில வச்சுட்டு இருக்கான். அது பிரயோக சக்கரம். பெருமாளுக்கு கண் மலர்கள் அது ரொம்ப பேரழகு. பெரிய பெருமாளை வர்ணிக்கிறச்ச பெரிய பெருமாளுடைய கண்ணழகுல மயங்காதவா இல்லைன்னு சொல்றமோ இல்லையோ. இந்த சோழ தேசத்திலே ஒரு ஆச்சரியமான பழக்கம் என்ன, ஒரு வழக்கம் என்னன்னா, பெருமாள் தாயாருக்கெல்லாம் கண் மலர் சாத்துவா மூலவருக்கு. தொண்ட நாட்டுல எல்லாம் அதை சேவிக்க முடியாது, சோழ நாட்டுல பாண்டிய நாட்டுல எல்லாம் சேவிக்கலாம், தொண்ட நாட்டு திவதேசங்கள் எல்லாம் சேவிக்க முடியாது பெரும்பாலும். கண்ணங்கரேள்னு இருக்கக்கூடிய ஆச்சரியமான மூலவருக்கு தகதகான் மின்னக்கூடிய ஸ்வர்ணத்தினாலே ஒரு கண் மலரை சாத்துகிற போது நிஜமாவே பெருமாளன் தாயாரும் கண்ணை திறந்து அப்படியே நம்மளை பாக்குற மாதிரி நேரையே இருக்கிற மாதிரியான ஒரு அனுபவம். அந்த கண் மலர் சாத்துவதுன்றதுதான் ஸ்ரீரங்கம் முதலான சோழ நாட்டு திவதேசங்களிலே இருக்கக்கூடிய மூல விக்கிரகங்களுக்கு, பெருமாள் தாயார் மூலவர்களுக்கெல்லாம் ஒரு பேரழகு, தனித்துவம் வாய்ந்த அழகு. அதனாலதான் கண்ணழகை இன்னும் ரசிக்க முடியாது நம்மால. விளக்கு தான் ஏத்தலா கர்ப்ப கிரகத்துல, எலக்ட்ரிக்கல் லேம்பு லைட் எல்லாம் போடுறது இல்ல. வயசானவா நிறைய பேர் போய் சேவிக்கிறோம், கண் ப்ராப்ளம் இருக்கிறவா நிறைய பேர் போய் சேவிக்கிறோம், நிறைய பேர் கண்ணாடி எல்லாம் கூட போட்டுக்கிறோம். அவ்வளவு கரையல் இருக்கார் மூலவர், வெளிச்சமும் பத்தல. எப்படி சுவாமி கண்ணழகு அனுபவிக்கிறது? இந்த கண்மலர் சாத்தினதுனாலதான் சுவாமி நம்மளால அனுபவிக்க முடியுது. பொதுவாவே பெருமாளுடைய கண் அழகு, கண்மலர் சாத்தினா விட்டு அழகு பன்மடங்கு கூடுறது. அந்த ஒரு ஆச்சரியமான அனுபவம் சோழ நாட்டு திவதேசங்கள், குறிப்பா ஸ்ரீரங்கத்தை சுத்தி இருக்கக்கூடிய 6 திவதேசங்கள்ல சேவிக்கிற போது கண்மலரோட பெருமாள் இருக்கிறதுன்றத அப்படியே பெருமாள் பேர்ல போய் ஊழ்ந்துடலாமான் இருக்கும், அத்தனை அழகு பெருமாள். அப்படி இந்த ரங்கநாதனுடைய கண் அழகு, பெரிய பெருமாள்னா கண்ணழகு, கண்ணழகர் நாண்டால் சாதிக்கிறாளோ இல்லையோ, அந்த கண்ணழகை இந்த அழகிய மணவாளனிடத்திலே சேவிக்கலாம், அனுபவிக்கலாம். வஸ்திரமோ கல்யாண கோலத்திலே பஞ்சகச்சத்தை உடுத்திக் கொண்டு மிடுக்காக பட்டு அங்க வஸ்திரத்தை மேலே போட்டுக்கொண்டு கல்யாண மாப்பிள்ளையாக நிற்கக்கூடிய கோலம். அவனுக்கு வலதுபுறத்திலே அவனுடைய தர்மபத்னியான பிராட்டி கல்யாண கோலத்திலே எழுந்தருளியிருக்கிறாள். அவளுக்கு 2 திருக்கரங்கள். ஒரு திருக்கரத்தாலே பத்மத்தை ஏந்தி கொண்டிருக்கிறாள், தாமரையை பிடித்துக் கொண்டிருக்கிறாள் பிராட்டி என்பதற்கு அடையாளமாக. இன்னொரு திருக்கலத்தாலே அபயஹஸ்தம், வரதஹஸ்தம். வரதஹஸ்தம்னு சொல்லக்கூடியது வரஹஸ்தம், வரதஹஸ்தம், வரமுத்திரைன்னு சொல்லக்கூடியது தன்னுடைய திருவடிகளை காட்டுவதான அந்த கை. அப்படி இருக்கா தாயார். இங்கே தாயாருக்கு 4 திருக்கரங்கள் இல்லை. ஏன்னா தாயார் இங்கே மனித பெண்ணாக வளர்ந்து பெருமாளை கல்யாணம் பண்ணி கொண்டாள் என்பதை உணர்த்துவதற்காக மனுஷாளுக்கெல்லாம் இருக்கிறது போல 2 திருக்கை தான் தாயாருக்கு. அழகுக்காகவும் அடையாளத்திற்காகவும் வலது திருக்கையாலே தாயார் தாமரை எழுந்தின்றிருக்கா, பத்மஹஸ்தைன்னு பெயர். ஆச்சரியமான அழகு, தாயார் தாமரையை பிடிச்சுக்கிற அந்த அழகு. இடது திருக்கலத்தாலே மனித வடிவில் வந்தாலும் நான் மகாலட்சுமி பெரிய பிராட்டி தாயார் என்னுடைய திருவடியை பற்றிக்கொள், சரணாகதி பண்ணு, உன்னை காப்பாத்துறேன்னு தன்னுடைய திருவடிகளை திருவேங்கடமுடையானை போலே காட்டக்கூடியதான காட்சி. இந்த அழகிய மணவாளனை எப்படி வர்ணித்தார் ஆழ்வார்? கையில் வெய்ய ஆழி ஒன்று ஏந்தி, பிரயோக சக்கரம் பிடிச்சுட்டு இருக்க, ஓர் சங்கு பற்றி தன்னிகர் இல்லாத சங்கத்தை ஏந்தி கொண்டிருக்கிறாய். அட அட என்ன அழகு, அச்சோ ஒருவர் அழகியவா. ஆழ்வாருடைய அனுபவம் இந்த பெருமாளை நன்னா ஒரு 2 நிமிஷம் ஒத்து சேவிச்சோமானா புரிஞ்சிடும் நமக்கு. அதுவும் எப்படி வர்ணிக்கிறார் ஆழ்வார்? கோழியும் கூடலும் கொண்ட கோவலரே ஒப்பர். ஏன் வேற ஏதாவது விதேசங்கள்லாம் சொல்லலாமே, அது என்ன நாகப்பட்டினம் பெருமாளை போய் சேவிக்கிறச்ச கோழியும் கூடலையும் மட்டும் சொல்றாரு இவர். அப்படின்னா கோழின்னு சொல்லக்கூடிய இந்த உறையூரிலே அழகிய மணவாளன், கூடல்னு சொல்லக்கூடிய கூடல் நகரிலே கூடல் அழகன், நாகைன்னு சொல்லக்கூடிய நாகப்பட்டினத்திலே நாகை அழகியார்னு பேரு. இப்படி அழகன், அழகியார், அழகர்னு பெயர் பெற்ற, அழகிலே சிறந்தவர்கள், அழகிலே பேர் போனவர்கள், அழகினால ஃபேமஸ் ஆன கூடிய பெருமாள் வாழலாம்.
அதனால இவெல்லாம் ஒத்த அழகுடைய, அழகினாலே நம்மை மயக்கக்கூடியவர்களாக இருப்பதினாலே இந்த அழகர்களை எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கிற போது இவா 3 பேரையும் அழகிய மணவாளன், கூடலழகர், நாகை அழகியார் இவாளை ஒப்பிட்டு பார்த்தார் ஆழ்வார் அப்படின்னு ரசிக்கலாம். தாயார் மூலவருக்கும் உற்சவருக்கும் வித்தியாசம் இல்லை. மூலவர் எப்படி எழுதிருக்காளோ அதே மாதிரியான சேவை தான் உற்சவருடைய சேவை. உற்சவரை சேவிக்கிறச்ச புது மணப்பெண்ணா சேவை சாதிப்பா தாயார். கல்யாண பெண் அவளுடைய இளம் வயசிலே எப்படி ஒல்லியா பாக்குறதுக்கு லட்சணமா நன்னா இருப்பாளோ அந்த மாதிரி இருப்பா. இளம் சுமங்கலி, புது மணப்பெண், கல்யாணமான அன்னைக்கு பெண் எப்படி இருக்காளோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அழகு தாயார் என்னைக்கும் அப்படிதான் இருப்பா. தாயாருடைய திருமுக மண்டலம்லாம் நன்னா மஞ்சள் பூசி பூசி மஞ்சள் சேர்ந்து இருக்கிறாப்புல இருக்கும் தாயார் திருமுக மண்டலம். அழகா பெருமாளை போல கஸ்தூரி திலகம் கூட சாத்திப்பா தாயார். அது ஒரு தனி அழகு இந்த தாயாருக்கு. வலது கரத்தாலே தாமரையை பிடிச்சுட்டு இருக்கா தாயார்னு நமக்கு அடையாளம் தெரியணும். பெருமாள் சங்க சக்கரம் ஏந்தி கொண்டிருப்பது அடியவர்களை காப்பதற்கும் துஷ்டர்களை நிரசனம் பண்ணுவதற்கு மட்டுமல்ல. பரதத்துவம், இவன் தான் பரம்பொருள், இவன் தான் பெருமாள்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு அடையாளம் தான் சங்க சக்கரமும். இவன் பரதத்துவம் என்பதை நமக்கு காட்டி கொடுக்கக்கூடியது. அந்த மாதிரி தாயார் தாமரை பிடிச்சுட்டாதான் தாயார்னு தெரியறது. பிடிச்சுட்டு இருக்கா. இடது கையாலே தன்னுடைய திருவடியை காட்டுறா. இது வசந்த நம்முடைய தேசிக சம்பிரதாயத்தினுடைய தாத்பரியம். நம்முடைய சம்பிரதாயத்திலே பரநியாசம்னு சொல்லக்கூடிய, சரணாகத்தின்னு சொல்லக்கூடிய பிரபத்தி பண்ணிக்கிறோமோ இல்லையோ, அப்ப முதல்ல ஆச்சாரியனிடத்திலே நாம சேவித்து அடியனுக்கு உபாய அனுஷ்டானம் என்கிற பரநியாசத்தை பண்ணி வைத்து அடியன் மோட்சத்துக்கு போறதுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திக்கிற போது ஆச்சாரியன் தன்னுடைய ஆச்சாரியர்களை எல்லாம் தியானம் பண்ணிக்கொண்டு மானசீகமாக அவளிடத்திலே அனுமதி வாங்கி கொண்டு அவளை சரணடைந்து முதல்ல பிராட்டியினிடத்திலே நம்மை ஒப்படைப்பார். அதுக்கு ஸ்ரீ பிரபத்தின்னு பெயர். புருஷகார பிரபத்தி என்னும் பெயர் அதற்கு. இந்த ஜீவன் கீழே சேவிச்சுட்டு இருக்கிற இந்த ஜீவன் எம்பெருமான் திருவடிகளை அடைய வேண்டும் என்று விரும்புகிறது. முதல்ல உன்னுடைய திருவடிகள் இந்த ஜீவனை சமர்ப்பிக்கிறேன், இதை நீ ஏத்துண்டு இதை ஏத்துக்கணும்னு பெருமாளிடத்திலே பரிந்துரை பண்ணி நீங்க 2 பேருமா சேர்ந்து இந்த ஜீவனை ஏத்துண்டு மோட்சம் கொடுக்கணும்னு பிரார்த்திக்கிறதுக்கு ஸ்ரீ பிரபத்தி, புருஷகார பிரபத்தின்னு பெயர். அப்படி பிராட்டிய சரணாகதி பண்ணினாதான் பெருமாள் அவளை ஏத்துப்பான். பிராட்டிய சரணாகதி பண்ணாம பெருமாளை நேர பண்ணா பெருமாள் ஏத்துக்கிறது இல்ல. இன்னமுத திருமகள் என்று இவரை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகளை என்றோமேன்னு சுவாமி தேசிகன் காட்டி கொடுத்தாரு. இது இப்போ இங்க அழகிய மணவாள பெருமாளும் உறையூர் நாச்சியாரும் எழுந்தருளி இருக்கக்கூடிய சேவை எப்படி இருக்கிறது தெரியுமா? மத்த கோவில்லன்னா தாயார் சன்னதியில போய் ஸ்ரீ பிரபத்தி பண்ணணும், அப்புறமா பெருமாள் இடத்துல வந்து பரநியாசம் பண்ணணும். இங்க அப்படி இல்ல, ஒரே சன்னதியிலேயே பிராட்டியின் இடத்திலே ஸ்ரீ பிரபத்தி பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் இடத்திலே பரநியாசம் பண்ணிவிடலாம். அப்படி ஆச்சரியமான பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்து இருக்கக்கூடிய காட்சி. பிராட்டி நமக்கு என்ன சொல்றா? இடது திருக்கரத்தாலே தன்னுடைய திருவடிகளை பிடித்துக்கொள் என்பதாக வரமுதிரையா காட்டின்னு இருக்கா. என்னுடைய திருவடிகளை சரணாகதி பண்ணும். சரி அம்மா, நீ சொன்ன, நான் பண்ணுட்டேன், உன் காலை பிடிச்சுட்டேன், ஸ்ரீ பிரபத்தி பண்ணுட்டேன், எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, அப்ப பெருமாள் பதில் சொல்றான் நமக்கு. இப்போ அவளுடைய காலை பிடிச்சுண்டியோன்னு ஸ்ரீ பிரபத்தி ஆயிடுத்தோன்னு, நான் இருக்கேன், நான் உன்னை காப்பாத்துறேன், நான் ரட்சிக்கிறேன், நீ கவலைப்படாதே, அஞ்சேல், பயப்படாதே அப்படின்னுட்டு அபயஸ்தத்தை காட்டுவது போல தோன்றுகிறது இந்த சேவை நமக்கு. அப்படி வசந்த தேசிக சம்பிரதாயார்த்தத்தை காட்டித்தரக்கூடியதான பிராட்டியை முன்னிட்டு எம்பெருமானிடத்திலே சரணாகதி பண்ணுவது என்பதும், பிராட்டியை சரணடைந்து தன்னிடத்திலே வருகிறவர்களை எம்பெருமான் ஒருபோதும் கைவிடுவதில்லை என்பதும் இதனாலே காட்டிக் கொடுக்கப்படுகிறது நமக்கு. இன்னொன்னும், உபாய தசையிலும் போக தசையிலும் வாசியற நமக்கு ஒரு மிதுனமே உத்தேசியம்னு பூர்வாச்சாரியர்கள் சாதிப்பா. சரணாகதி பண்ணிக்கும் போதும் சரி, மோட்சத்துக்கு போய் கைங்கரியம் பண்ணி போகங்களை வைகுண்டத்திலே அனுபவிக்கிறச்சையும் சரி, நமக்கு ஒரு மிதுனமே உத்தேசியம். மிதுனம் அப்படின்னா ரெட்டை. பெருமாள் மட்டும் கிடையாது நமக்கு உத்தேசியம், டார்கெட். பெருமாளும் பிராட்டியுமாகிற இரட்டை தான் நமக்கு டார்கெட். சரணாகதி பண்றச்சையும் 2 பேர் இடத்துல தான் பண்ணணும், கைங்கரியம் பண்றதும் 2 பேர் இடத்துல தான். அதை நமக்கு நிதர்சனமா காட்டிக் கொடுக்கக்கூடியதாக இந்த கோலம், இந்த சேவை அமைந்திருக்கிறது. சுவாமி தேசிகனும் கூட தம்பதி தெய்வதம் நகா என்று கணவனும் மனைவியும் ஆகிற இந்த ஜோடி தான் நமக்கு தெய்வம், பெருமாள் மட்டும் தெய்வம் இல்லை அப்படின்னு காட்டி கொடுத்தார். அந்த தெய்வ தம்பதிகளா இவ சேவை சாதிக்கிறார். உண்டொடியாள் திருமகளும் தானுமாகி ஒரு நினைவால் என்ற உயிரெல்லாம் உய்ய அப்படின்னு சுவாமி தேசிகன் தேசிக பிரபந்தத்திலே சாதிக்கிறார். பிராட்டியும் பெருமாளும் சேர்ந்து ஒரே நினைவாலே, ஏக சங்கல்பத்தினாலே தான் இந்த உயிர்களை எல்லாம் படைத்தார்கள். எப்படி தாயும் தந்தையும்
ஒரே நினைவாலே சேர்ந்து நம்மை பெற்றார்களோ அந்த மாதிரிதான் லோகத்துக்கெல்லாம் தாயாகவும் தந்தையாகவும் இருக்கக்கூடிய எம்பெருமானும் பிராட்டியும் ஒருமித்த சிந்தனையோட ஏக சங்கல்பத்தோட தான் நம்மளை எல்லாம் சிருஷ்டிச்சா. அவ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே சிந்தனையோட தான் நாமெல்லாம் நல்ல கதிக்கு போகணும்னு, நமக்கு நல்லது பண்ணணும்னு காத்துட்டு நிக்கிறா இந்த உறையூர்ல. அவ ரெண்டு பேரும் சேர்ந்துதான் நாம சரணாகதி பண்ணும்படியா நிக்கிறா. அவ ரெண்டு பேரும் சேர்ந்துதான் நமக்கு மோட்சம் தர போறா. அவ ரெண்டு பேரும் சேர்ந்துதான் நம்மள கைங்கரியம் வாங்கிக்க போறாங்க, எல்லா போகங்களையும் தரப்போறா நமக்கு. இப்படி பிராட்டியை சரணாகதி பண்ண வேண்டும் என்பதை வேறி மாறாத பூமேல் இருப்பால் வினை தீர்க்குமே என்பதாக அலர்மேல் மங்கை விஷயத்திலே நம்மாழ்வார் காட்டிக் கொடுத்தார். வாசனை மாறாத இருக்கக்கூடிய தாமரையிலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிராட்டி மகாலட்சுமி நம்முடைய வினை தீர்ப்பால், அப்படின்னா நம்மளுடைய கர்மங்களை எல்லாம் இல்லாமல் பண்ணி நமக்கு ஜன்மாவே இல்லாமல் பண்ணி விடுவாள். அதை அப்படியே மெய்ப்பிக்கிற மாதிரி இங்க தாயாருடைய கோலம். வேறி மாறாத பூமேல் இருப்பவள் இந்த கமலவல்லி. கமலம்னு சொல்லக்கூடியது தாமரை. தாயார் அவதரித்த கமலம் சாதாரண தாமரையா? சகசிரதல பத்மம்னு சொல்லக்கூடிய 1000 இதழ் தாமரை. தெய்வம் அவதரித்த தாமரை தெய்வீக தாமரை. அதனால மற்ற தாமரைகளை போல வாடுறது, சுருங்குறது, கசங்குறது, வாசனை குறைஞ்சு போறதெல்லாம் கிடையாது. இதுக்கு வேறி மாறாத பூ, வாசனை மாறாத, என்றும் இருக்கக்கூடிய வைகுண்டத்திலே இருக்கக்கூடியதான என்றும் அழியாத வசந்த மனம் வீசுகிற புஷ்பம் அது. அந்த பூமேல் இருப்பால் யார்? கமலத்திலே இருக்கக்கூடிய வள்ளி, கமலவல்லி. அவள் வினை தீர்ப்பாள். குழந்தைய என் திருவடியை காட்டின்னு இருக்கேன் பேர், புடிச்சு கூட்டா கண்ணா, நான் உன்னுடைய வினையெல்லாம் தீர்த்துடுறேன். பக்கத்துல அப்பா பாத்தியா, நான் பாத்துக்கிறேன், உனக்கு அபயம் கொடுத்துட்டு இருக்கார். நாங்க இருக்கோண்டா கண்ணா, நீ அழாதே அப்படின்னு நம்முடைய மனசை ஒரு ஆறுதல் சொல்லுகிறபடியா, என்ன கஷ்டம் இருந்தாலும் இந்த சன்னதிக்கு போய் 2 க்ஷணம் இவா முன்னாடி நின்னோமானா 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சேவை சாதிச்சு நாங்க பாத்துக்கிறோம்டா குழந்தைன்னு சொல்றது போலவே ஒரு அனுபவம் ஏற்படும் நமக்கு. அங்க இருந்து வரதுக்கே மனசு வராது. எவ்வளவு நேரம் வேணாலும் நிக்கலாம்ன்றது ஒரு பெரிய லாபம். இங்க நிறைய கூட்டம் இருக்காது, சில நேரத்துல இருக்கும், பல நேரங்கள் இருக்காது. ஓரமா நின்று சேவிச்சா ஒன்னும் சொல்ல மாட்டான்றது நமக்கு ஒரு லாபம் இங்க. இப்படி ஆச்சரியமா பெருமாளும் பிராட்டியும் சேர்த்து சேவை சாதிக்கக்கூடிய இடம். மூலவர் என்னைக்கும் கல்யாண கோலத்திலே சேர்த்து சாதிக்கக்கூடிய இடம். பல இடங்கள்ல பெருமாள் தாயார் மூலவர் சேர்ந்து இருப்பா, ஆனா கல்யாண கோலத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். இங்க இருக்கா ஸ்ரீரங்க தாயார் சன்னதியில எப்படி மஞ்சக்காப்பு ரொம்ப விசேஷமோ அந்த மாதிரி இந்த தாயார் சன்னதியிலும் மஞ்சக்காப்பு ரொம்ப விசேஷம். இப்படி பல அம்சங்களினாலே ஸ்ரீரங்க நாச்சியார் அப்படியே நமக்கு ஞாபகப்படுத்துவா. ஸ்ரீரங்க நாச்சியாருக்கும் இவளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஸ்ரீரங்க நாச்சியாருடைய திருமுக மண்டலம் வட்ட வடிவமான முகம், குண்டு மூஞ்சி குண்டு முகம்னு சொல்ற மொழி, அந்த மாதிரி முகம் தாயாருக்கு. இவளுக்கு நீட்டு மூஞ்சி நீட்டு முகம்னு சொல்லக்கூடிய மாதிரி நீளமான முகம். ஸ்ரீரங்க நாச்சியார் பாக்குறதுக்கு விருத்த சுமங்கலியா, நம்முடைய அம்மாவை போல நம்முடைய பாட்டியை போல நன்னா முகம் நிறைய மஞ்சள் எல்லாம் பூசிண்டு புஷ்பம் எல்லாம் சாத்திண்டு தீர்க்க சுமங்கலியா, விருத்த சுமங்கலியா, ஒரு 90 வயசு சுமங்கலி மாமி எப்படி இருப்பாலும் அந்த மாதிரி சேவை சாதிக்கக்கூடிய அழகு ஸ்ரீரங்க நாச்சியாரோடது. இவளோடது அன்னைக்குதான் கல்யாணம் ஆன இளம் பெண்ணாக இளம் சுமங்கலியாக சேவை சாதிக்கக்கூடிய அழகு. இந்த சன்னதியிலும் கூட எலக்ட்ரிக்கல் லேம்ப் எல்லாம் கிடையாது, விளக்கு ஒளியில தான் பெருமாளை சேவிக்கணும். திருவாராதன ஆயி முடிஞ்ச சமயத்துல, திருமஞ்சன ஆயி முடிஞ்ச சமயத்துல நமக்கு சேவை கிடைச்சா அதை விட பாக்கியம் ஒண்ணும் இல்லை. ஏன்னா இங்க காத்தோட்டம்லாம் ரொம்ப குறைவு இந்த சன்னதியில. இங்க சாம்பிராணி புகை போட்டாலானா ஒரு அரை மணி நேரத்துக்கு அந்த சாம்பிராணி புகை அப்படியே சுத்தின்னு இருக்காங்க. அந்த புகைக்கு நடுவே பெருமாளையும் பிராட்டியையும் சேவிக்கிறதுன்றது அத்தனை ஆச்சரியம். அதை அனுபவிச்சாதான் தெரியும். சுவாமி தேசிகன் எப்படி வைகுண்ட வாசேபி நமேபிலாஷகான்னு சொல்லிட்டு தேவப்பெருமாளுடைய அழக அனுபவிச்சாதான் அந்த அனுபவம் புரியும்னு சொன்னாரோ, அந்த மாதிரி சாம்பிராணி புகையில வா 2 பேரையும் அந்த சன்னதியில கர்ப்பகிரகத்துல நின்று சேவிச்சாதான் அதை புரிந்து கொள்ள முடியும். வார்த்தையால வர்ணிக்க முடியாது அந்த அழகை. பெருமாள் ராமாவதாரம் எடுத்து ஸ்ரீவைகுண்டத்துக்கு போய் சேர்றான். சேர்ந்த போது பெருமாளுக்கு திருவாராதனம் நடக்கிறது. அப்போ தூபம் சமர்ப்பிக்கிறா, சாம்பிராணி புகை போடுறா பெருமாளுக்கு. நித்தியசூரிகள்லாம் சேர்ந்து ஆராதனை ஆறுது, தூபம் சமர்ப்பிக்கிறா. ஏகபோகமா நிறைய தூபம் புகை போடுறா, வாசனை கமழறது. அப்படியே எதிரில் இருக்கிற காட்சியே தெரியாதபடிக்கு மறைச்சுட்டு அத்தனை புகை. அந்த பக்கம் பெருமாளை காணல. என்ன பண்ணான்னா, அந்த புகை அடங்கறதுக்குள்ள கீழே வந்து திரும்ப கிருஷ்ணாவதாரம் பண்ணிட்டு போயிட்டானா. அந்தூபம் தரா நிற்கவே அங்கு போர் மாயினால் அப்படின்னு சாதிக்கிறார் ஆழ்வார். அந்த அனுபவம் இங்க கிடைக்கும். நித்தியசூரிகள்லாம் புகை போட்டுட்டே இருந்தா, அந்த பக்கம் பெருமாள் தாயார காணல. கொஞ்சம் கொஞ்சமா புகை அடங்கிறது, பெருமாள் தாயார் கண்ணுக்கு தெரியுறா அப்படின்ற அந்த ஆழ்வாருடைய அனுபவம். திருவாராதனமோ திருமஞ்சனமோ ஆகி தரைய திறக்கிறான்னா போனா ஒண்ணுமே தெரியாது நமக்கு. அப்படியே ஒரே புகை மூட்டமா இருக்கும். போக போக குறையும். கொஞ்சம் கொஞ்சமா பெருமாள் தாயார் சேவையாவா. நல்ல வாசனை அப்படியே கமழும்.
இதுதான் ஸ்ரீவைகுண்டமோ, இதுதான் அந்த அந்தூபம் தரா நிற்கவே அங்கு ஓர் மாயினாலே காட்டிய சேவையோன்ற அனுபவம் ஏற்படும் நமக்கு. அப்படி ஒரு ஆச்சரியமான சேவை. இங்கே உற்சவங்கள் அப்படின்னு பார்த்தால் திருப்பானாழ்வார் அவதார உற்சவம், கார்த்திகை ரோஹிணி முடியும்படியாக 10 நாள் உற்சவம். 10 நாளும் ஆழ்வாருக்கு வீதி புறப்பாடெல்லாம் ஆச்சரியமா உண்டு. 10ஆம் நாள் அன்னைக்கு கார்த்தால ஆழ்வார் புஷ்ப பல்லக்கில் எழுந்தருள்வார். அது ரொம்ப அழகா இருக்கும். அந்த சேவை வருஷத்துல ஒரு முறையானும், வாழ்க்கையில ஒரு முறையானும் அந்த சேவையை சேவிக்கணும். அது போக பெரிய பெருமாள்னு சொல்லக்கூடிய ரங்கநாதனுக்கு நடக்கக்கூடிய அத்தியன உற்சவம், வசந்த உற்சவம், கோடை உற்சவம், ஊஞ்சல் உற்சவம், இந்த 4 உற்சவமும் முதல்ல ரங்கநாதனுக்கு, அப்புறம் ஸ்ரீரங்க நாச்சியாருக்கு, அப்புறம் உறையூர் நாச்சியாருக்கு, அப்புறம் திருவள்ளர் பெருமாளுக்குன்னு இது கிரமமா நடக்கும். ஸ்ரீரங்கம் பெரிய கோவில்ல ஒரு உற்சவ புஸ்தகம் விப்பா 50 100. இப்ப ஏதோ ஆன்லைன்ல பிடிஎஃப் கிடைக்கிறதுன்னு வெளியாண்டால் சன்னதி வாசல்ல ஒரு போர்டு வச்சிருக்கா. அங்க ஒரு QR கோடு மாதிரி இருக்கு. அதை போன்ல ஸ்கேன் பண்ணினோமானா நமக்கு அந்த பிடிஎஃப் வர்றது ஆட்டோமேட்டிக்கா. அதுல இந்த 4 கோவில் உற்சவங்களையும் போட்டிருப்பா. முதல்ல ஸ்ரீரங்கம் பெரிய கோவில் வரும், அப்புறம் பெரிய பிராட்டியார் ஸ்ரீரங்க நாச்சியார் உற்சவங்கள்லாம் வரும், அப்புறம் உறையூர் உற்சவங்கள்லாம் வரும், கடைசியில திருவள்ளர் உற்சவங்கள். அதுல பார்த்தோமானா இந்த 4 உற்சவமும் பெருமாளுக்கு முடிஞ்சு தாயாருக்கு, அப்புறம் உறையூர் நாச்சியாருக்கு, அப்புறம் திருவள்ளர் இருக்கும். அதை பார்த்தா இந்த உற்சவங்கள்லாம் போய் அனுபவிக்கலாம். அப்படி ஆச்சரியமா திருவத்தியனோற்சவம், வசந்தோற்சவம், கோடை உற்சவம், ஊஞ்சல் உற்சவம் எல்லாம் நடக்கிறது. மாசி மாசம் விசேஷமா 7 நாள் தெப்போற்சவம் நடக்கிறது. திருப்பானாழ்வார் சன்னதிக்கு பக்கத்திலே இருக்கக்கூடியதான கல்யாண புஷ்கரணியிலே ஆச்சரியமா தெப்பம் நடக்கும். அந்த அழகும் சேவிப்பதற்கு உரியது. அது போக ஒரு வெள்ளிக்கிழமையும் தாயாருக்கு வெள்ளிக்கிழமை உற்சவம் உண்டு, திருமஞ்சனம் உண்டு, தாயார் உள்புறப்பாடாகி உள்ள ஊஞ்சல் சேவை எல்லாம் உண்டு, விசேஷமான திருவாராதனம் எல்லாம் உண்டு. வெள்ளிக்கிழமை போனா சாயங்காலம் தாயார் புறப்பாடு அனுபவிக்கலாம். இதெல்லாம் இங்க நடக்கக்கூடியதான உற்சவங்கள். இந்த திவதேசத்துக்கு உயிர் நாடியான மகா பிராணனான ஒரு உற்சவம் அப்படின்னா ஸ்ரீரங்கத்து பங்குனி பிரம்மோற்சவத்திலே 6ஆம் திருநாளான பங்குனி ஆயில்யத்தன்று நம்பெருமாள் எழுந்தருளி இந்த தாயாருடைய திருக்கரத்தை பற்றி மணக்கோலத்திலே இந்த தம்பதிகள் சேவை சாதிக்கக்கூடியதான அந்த உறையூர் சேர்த்தி உற்சவம். பெருமாள் கார்த்தால 4 மணிக்கு ஸ்ரீரங்கம் பெரிய கோவில்ல இருந்து பல்லக்கில புறப்படுறார் அழகிய மணவாளன் மாப்பிள்ள தாயாரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக. ஸ்ரீரங்க நாச்சியார் காதல விழாதபடிக்கு அப்படியே நைஸா தாயாருக்கு தெரியாம வரையார். அங்க இருந்து உள்ளே இருந்து வரைச்ச 1-2 வாத்தியம் ரொம்ப லேசாதான் வாசிச்சுட்டு வருவா. ரங்கா கோபுரத்தை தாண்டினா கொஞ்சம் சவுண்ட் அதிகமாகும். ராஜகோபுரத்தை தாண்டச்ச இன்னும் அதிகமாகும். போக போக சவுண்ட் அதிகமாகிட்டே போகும். உறையூர் எல்லைக்கு போறச்ச ஒரு பெரிய ராஜா வராப்புல டம் டம்னு வாசிச்சுட்டு, நான் பெரிய ராஜா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உங்க ஊர் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வந்துட்டு இருக்கேன்னு மிடுக்கா அறிவிக்கிறது போல நிஜமாவே ராஜா கல்யாணம் இப்படிதான் இருக்குமோன்ற அளவுக்கு ஒரு ஆச்சரியமான புறப்பாடு. கார்த்தால 4:30 மணிக்கு பெருமாள் கர்ப்ப கிரகத்தில இருந்து பல்லக்கில் எழுந்தருளினாரானா வழியில அங்கங்க மண்டபங்கள்ல நின்று உபயங்கள்லாம் கண்டருளி கற்பூர ஆரத்தி அதெல்லாம் ஆகி கார்த்தால ஒரு 11 அந்த மாதிரி சமயத்துக்கு உறையூர் நாச்சியார் ராஜகோபுரத்துக்கு முன்னாலே இருக்கக்கூடியதான அந்த வழிநடை மண்டபத்துக்கு இறங்கி அங்க ஒரு ஆரத்தி ஆகி ராஜகோபுரத்துக்குள்ள நுழைந்து முகப்ப மண்டபத்திலே எழுந்தருளி அதுக்கப்புறமா பெருமாள் சேர்த்தி மண்டபத்துக்கு எழுந்தருளி தாயாரும் அங்க வந்து சேர்ந்து பெருமாளை கல்யாண மாப்பிள்ளையா அலங்காரம் பண்ணுவா. குறிப்பா அன்னைக்கு பெருமாளை ரசித்து சேவிக்க வேண்டியது பெருமாளுடைய இடது கண்ணத்திலே இருப்பதான மெய். நம்ம மாத்து கல்யாணங்கள் எல்லாம் மாப்பிள்ளைக்கு மையிடுறதுன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளைய கண்ணுல மையால ஒரு பொட்டு மாதிரி வைக்கிறமோ இல்லையோ அந்த திலக்கத்தை அந்த மெய் இடுவா பெருமாளுடைய இடது கண்ணத்திலே. அது அழகிய மணவாளன் என்பதை காட்டக்கூடிய காட்சி அன்னைக்கு ஒரு நாள் தான். அது பிராட்டியும் அழகான மணப்பெண் போல ஒரு வருஷம் சேர்த்திக்கும் தாயாருக்கு தலையை ஒரு மாதிரி அலங்காரம் பண்ணுவா. ஒரு சமயம் நேர கிரீடம் சாத்தின்னு இருப்பா தாயார், ஒரு சமயம் சௌரி சாத்தின்னு இருப்பா, ஒரு சமயம் சைடு கொண்ட போட்டு இருப்பா. அந்த மாதிரி ஒரு வருஷமும் தாயார் ஒரு மாதிரி அலங்காரம் பண்ணுவா. 2 பேரும் ஆச்சரியமான பட்டு புடவை பட்டு பீதாம்பரங்களை தான் உடுத்தின்னு இருப்பா. பெருமாளுக்கு வலதுபுறத்திலே தாயார் எழுந்தருளி இருந்து சேர்த்தி சேவையானது நடக்கும். அது எப்படி இருக்கும்னா பெருமாள் நேரம் நம்மளை பார்த்த மாதிரி இருப்பார். தாயார் எப்படி இருப்பான்னா ஒரு பக்கம் நம்மளையும் ஒரு பக்கம் பெருமாளையும் பாக்குறாப்புல இருப்பார். ஏன்னா வருஷத்துல ஒரு நாள் தானே அந்த பெருமாளோட தாயார் இருக்கா. அதனால பெருமாளையும் அனுபவிக்க வேணும், குழந்தைகளையும் காப்பாற்ற வேணும்னுட்டு ஒரு கண்ணாலே அவனை பாக்குறது போலவும் ஒரு கண்ணாலே நம்மளை பாக்குறது போலவும் லேசா சைடா திரும்பி இருப்பா உறையூர் நாச்சியார் சேர்த்தியிலே. அதை விசேஷமா சேவிக்கலாம். மத்தியானம் ஒரு 1 மணில இருந்து ஆரம்பிச்சு ராத்திரி 12 மணி வரைக்கும் அந்த சேவை உண்டு. ரொம்ப நன்னா சேவிக்கலாம். ஜனம் ரொம்ப நிறைய இருக்கும். விசேஷமா கிட்ட போய் சேவிக்க வேண்டிய ஒரு உத்தமமான விஷயம் என்னன்னா
பெருமாளுடைய திருக்கரத்தையும் தாயாருடைய திருக்கரத்தையும் ஒரு பட்டு வஸ்திரத்தாலே முடிச்சு போட்டிருப்பா. கல்யாண பொண்ணு கல்யாண மாப்பிள்ளையோ இல்லையோ, அவ எப்படி விரல கோத்துண்டு அக்னிகுண்டத்தை பிரதட்சணம் பண்ணி வராலோ அந்த மாதிரி பெருமாளுடைய திருக்கரத்தையும் தாயாருடைய திருக்கரத்தையும் ஒரு பட்டு வஸ்திரத்தாலே முடிச்சு போட்டிருப்பா. அதை சேவிக்கணும். அது ஒரு ஆச்சரியமான அழகு. அதை நின்று சேவிக்கணும். சேவிச்சுட்டு அவளை பிரதட்சணமா வரணும். ராத்திரி ஒரு 12 மணிக்கு பெருமாள் தனியா தாயார் தனியா, தாயார் உள்ள போறதுக்கு சித்தமா தோளுக்கிணியான்னு சொல்லக்கூடிய வழக்கமா எழுந்துள்ளக்கூடியதான அந்த வேதிக்கை ஒரு தொட்டி போல இருக்கும், பிரபை இருக்கும். அந்த தோளுக்கிணியான்ல எழுடுவா தாயார். பெருமாள் கார்த்தால எந்த பல்லக்கில் வந்தாரோ அந்த பல்லக்கில் ஒண்ணுமே தெரியாதது போல அப்படி நைசா அந்த பல்லக்கில் எழுடுவார் பெருமாள். இப்ப தாயார் பெருமாளை வழி அனுப்புவோ, பெருமாள் வழக்கம் போல அந்த மிடுக்கான வாத்தியங்களை வாசிச்சுண்டு உறையூர்ல இருந்து ஸ்ரீரங்கத்துக்கு காவிரியை கடந்து ஆத்து ஜலத்துல இறங்கி நடந்துட்டு ஆத்திசயமா அந்த ராத்திரியில நல்ல இருட்டுல சலசலன்னு காவிரி ஓடக்கூடிய அந்த செல்லுன்னு ஜலத்துல பெருமாள் காலை நினைச்சுட்டு ஆச்சரியமா நேர வெளியாண்டாள் சன்னதிக்கு போவார். அங்க போறதுக்கு காத்தாலும் 4 மணி ஆகும். வெளியாண்டாள் சன்னதிக்கு போய் அங்க வெளியாண்டாலும் இவரும் மாலையை மாத்திண்டு பிரதட்சணமா கோவிலுக்குள்ள போய் சேர்ந்துடுவார் பெருமாள். இதோட இந்த உறையூர் சேர்த்தி உற்சவம் முடிகிறது. தாயார் பெருமாளோடு சேர்த்தி கண்டருடைய சந்தோஷத்தை மனதிலே அசை போட்டுக் கொண்டு ஒரு பக்கம் பெருமாள் நம்மளை விட்டு போறாரு என்ற வருத்தத்தையும் காட்டிக்கொண்டு 2 உணர்ச்சியும் முகத்திலே காட்டுவது போல அப்படி சைலண்டா சோகமா கீதங்கள்லாம் வாசிச்சுட்டு அப்படியே பொறுமையா பிரிய மனசம் இல்லாம பிரியாவிடை போல சன்னதிக்கு எழுடுவா தாயார். தாயார் போய் சன்னதியில மூலஸ்தானத்துல இறங்கிட்டாளானா கதவை சாத்திடுவா. நம்ம கோஷ்டிகள் மொத்த பேரும் ஸ்ரீ வைஷ்ணவாலாம் கார்த்தால நம்பெருமாளோடையே ஸ்ரீரங்கத்திலேருந்து புறப்பட்டு உறையூருக்கு வருவா. பெருமாள் எப்படி மிடுக்கா வராருன்னு அந்த அழகை அனுபவிக்கிறதுக்காக. பெருமாளும் தாயாரும் சேர்த்து கண்டருடினா அதுல இருந்து ராத்திரி பெருமாள் கோவிலை விட்டு கிளம்புற வரைக்கும் போறது வர்றது சாப்பிடுறது அதை பண்றது இதை பண்றது வரதுன்னு சேர்த்து சேவையே வந்து 3 முறை 4 முறை யாருக்கு எவ்வளவு முடியுறதோ சேவிச்சுட்டு இருப்பா. ராத்திரி அதே மாதிரி பெருமாள் கிளம்புற நேரத்துக்கு கோவில் வாசல்ல சித்தமா இருந்து பெருமாளுடைய அணுயாத்திரையா பெருமாள் பின்னாடியே போய் ஸ்ரீரங்கத்துக்கு போய் வெளியாண்டாள் சன்னதியில மாலை மாத்துறதெல்லாம் பார்த்துட்டு பெருமாளை கொண்ட கோவில்ல விட்டுதான் போவா. அப்படியே ஒரு அனுபவம். முடிஞ்சா யாரான வருஷத்துக்கு ஒரு முறை இது நடக்கக்கூடிய இந்த உற்சவத்திலே கலந்து கொண்டு பெருமாளுடைய போய் முழுக்க இருந்து பெருமாளுடைய வந்தா அந்த அனுபவம் என்பது அவளுக்கு புரியும். அப்படி ஆச்சரியமாக நடக்கக்கூடியதான உற்சவம் இந்த மட்டையடி உற்சவம் இருக்கு பாத்தீங்களா. தாயார் ஸ்ரீரங்கநாச்சியார் பங்குனி உத்தரத்திலே அவதாரம் பண்ணினா அன்னைக்கு பெருமாளுக்கும் அவளுக்கும் கல்யாணம். பெருமாள் பிறந்த நாள் அன்னைக்கு தாயாரை போய் பார்த்து ஒன்னா திருமஞ்சனமாகி ஒன்னா சேர்த்தி சேவை சாதிக்கக்கூடிய நாள் இது. வழக்கமா வருஷம் நடக்கும். அது உத்தரம். அதுக்கு 3 நாள் முன்னால ஆயில்யத்தன்னைக்கு உறையூர் நாச்சியாரோட பெருமாள் போய் அவளை பார்த்து அவளை காதலித்து 2 பேருடைய காதலுக்கு அடையாளமா கையில மோதிரம் எல்லாம் மாத்திண்டு உறையூர் நாச்சியாரோட ஒரு நாள் இருந்து சேர்த்தி கண்டருளிட்டு வந்தான் பெருமாள். இது தாயாருக்கு தெரியாது. எப்படியோ இந்த விஷயம் தாயாருக்கு தெரிஞ்சுடுறது. தாயார் கோபமா இருக்கா. பெருமாள் ஒண்ணுமே தெரியாதது போல இந்த விஷயம் தாயாருக்கு தெரியவே தெரியாது, அப்படியே மறைச்சுடலான்னு பெருமாள் மனசுல நினைச்சுட்டு இருக்கா. ஆனா தாயாருக்கு தெரிஞ்சுடுத்து. இப்ப 2 நாள் கழிச்சு பங்குனி உத்தரத்தன்னைக்கு கார்த்தால வழக்கமா தாயாருடைய பிறந்த நாள். அதனால தாயாரோட போய் அன்னைக்கு ஒரு நாள் ஜாலியா இருந்துட்டு வரலாம். தாயாருக்கு தான் ஒன்னும் தெரியாதுன்னு பெருமாள் சாதாரணமா வருவான். தாயார் உள்ள விடாம கதவை சாத்துறா. ஏமா என்ன உன்னுடைய பிறந்த நாள்னு ஆசாசியா உன்னை பாக்குறதுக்கு வந்திருக்கேன், எதை கதவை சாத்துற அப்படின்னா அப்ப தாயார் பெருமாளை பார்த்து கேள்வி கேட்கிறா. நான் ஆளே ஒன்னும் சரியில்லையே, பார்த்தா வழக்கமா வர்றது மாதிரி இல்லையே, தலையெல்லாம் களைஞ்சிருக்கு, உடுத்திட்டு இருக்கிற வஸ்திரம் எல்லாம் சுருங்கி இருக்கு, முகத்துல இருக்கிற திலகம் எல்லாம் அழிஞ்சிருக்கு, இதை காலெல்லாம் நலங்கு வச்சாப்புல இருக்கு, கழுத்துல சூட்டிட்டு இருக்கிற புஷ்பம் எல்லாம் வாடுறது, ஒண்ணுமே சரியில்லையே, ஏதோ தப்பு பண்ணாப்புல தெரியறது அப்படின்னு தாயார் கேட்கிறா. பெருமாள் அதுக்கு ஒரு பதில் சொல்லி சமாளிக்கிறான். சமாளிச்சா கடைசியில தாயார் எனக்கு உண்மை தெரிஞ்சு போயிடுத்து, இதுக்கு மேல என்ன ஏமாத்த முயற்சிக்க வேண்டாம்னு சொல்ற போது பெருமாள் வேற வழி இல்லாம ஒத்துக்கிறான். தாயார் நீ வரவே கூடாதுன்னு கோவிச்சுண்டு கதவு சாத்துறச்ச சுவாமி நம்மாழ்வார் எங்களுக்கெல்லாம் அம்மா அப்பா, நீங்க 2 பேரும் ஒற்றுமையா இருந்தாதான் நாங்கெல்லாம் நன்னா இருக்க முடியும், நீங்களே அடிச்சுட்டீங்களானா நாங்கெல்லாம் கஷ்டப்படுவோம், தயவு பண்ணி நீங்க 2 பேரும் எனக்காகவாது ஒற்றுமையா இருக்கணும், சண்டை போட்டுக்க கூடாதுன்னு பிரார்த்திக்க நம்மாழ்வார் தீர்ப்பு சொன்னதுனால குழந்தை சொல்ற வார்த்தையை அம்மாவானவள் தட்ட முடியாம பெருமாளை உள்ள அனுப்புவா, உள்ள சேர்த்துப்பா. அப்ப பெருமாளும் தாயாரும் ஒன்னா எழுந்தருளி இருந்து திருமஞ்சனம் சேர்த்தி சேவையெல்லாம் ஆகி ஆச்சரியமா பங்குனி உத்தர சேர்த்தி நடக்கிறது. இந்த மட்டையடி உற்சவம்னு சொல்லக்கூடிய சேர்த்தி உற்சவம் நடக்கிறது பாருங்க. இத ஸ்ரீரங்க வைபவம், ஸ்ரீரங்க திவ்ய தேசத்தை அனுபவிக்கிற போது பெரிய பிராட்டியார் சேர்த்தி உற்சவம் மற்றும் மட்டையடி
பிரணய கலக உற்சவம் என்பதாக ஒரு தலைப்பிலே பூரணமா அனுபவிக்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 பக்கம் பெருமாள் அருளி செய்த பிரகாரம், நாச்சியார் அருளி செய்த பிரகாரம்னு பெருமாள் என்ன சொல்றார், அதுக்கு தாயார் என்ன பதில் சொல்றா, தாயார் என்ன கேள்வி கேட்கிறா, அதுக்கு பெருமாள் என்ன பதில் சொல்றார், நம்மாழ்வார் என்ன டைலாக் சொல்லி சமாதானப்படுத்தி வைக்கிறார் அப்படின்றதெல்லாம் ஒரு தனி அனுபவம். ஒரு மணி நேரமாவது தனியா அதை அனுபவிக்க வேணும். அதனால இன்னைக்கு அதை சொல்றதில்லை அடியேன், இதோட நிறுத்திக்கலான்னு பாக்குறேன். சிறப்புடைய செல்வத் திருப்பதிகள் போல மரப்புடைய நாயன் மனத்துள் உறப்போந்து அறம் தையா நின்ற அரங்கா திருவாழ் உறந்தையாய் இங்கு உறைந்தது போது அப்படின்னு சுவாமி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் தன்னுடைய 108 திருப்பதி அந்தாதியிலே இந்த உறையூர் விஷயமான பாசுரத்தை அமைத்திருக்கிறார். எல்லா திவதேசங்களிலும் நீ ஆச்சரியமா எழுந்தருளி இருக்கிறது போல என்னுடைய மனசிலும் கூட நீ எழுந்தருளி இருக்கிறாய் பெருமாளே. எல்லா திவதேசங்கள் இருக்கிறது போலவும் என் மனசுல இருக்கிறது போலவும் இந்த உறந்தைன்னு சொல்லக்கூடிய உறையூர் திவதேசத்திலே நீ லட்சுமியோடு சேர்ந்து வாழ்கிறாய் பார்த்தாயா, அதுக்கு என்ன காரணம்னு சொல்ல மாட்டியா எனக்கு ஆசையா கேட்கிறாரு பெருமாளை பார்த்து. பெருமாள் என்ன சொல்ல போறார், 2 பேரும் ஒன்னா இருந்தா உங்களுக்கு எல்லாம் நல்லது, எங்க 2 பேரையும் சரணாகதி பண்ணி நீங்க எல்லாம் சந்தோஷமா வாழுங்கோ, எங்க கைங்கரியத்தை அனுபவிச்சுட்டு வைகுண்டத்துல இருங்கோன்னு சொல்ல போறார். அதுதான் கேட்கிறார். அறம் தையான் என்ற அரங்கா திருவாழ் உறந்தையாய் இங்கு உறைந்தது ஓது. தாயார் நித்தியவாசம் பண்ணக்கூடிய உறையூரிலே நீங்க 2 பேரும் சேர்ந்து வசிப்பதற்கு என்ன காரணம் என்பதை எனக்கு சொல்ல வேணும்னு பெருமாள ரொம்ப உரிமையா கேட்கிறார். ஸ்ரீ விஷ்ணு ஸ்தலாதர்சம் என்பதாக எம்பெருமான் கோயில் கொண்டு எழுந்தருளி இருக்கக்கூடிய புராண அபிமான ஸ்தலங்கள் திவதேசங்களை எல்லாம் நமக்கு கண்ணாடி போலே காட்டித்தரக்கூடிய ஒரு நூல். ஆதர்சம்னா கண்ணாடி, விஷ்ணு ஸ்தலம் அப்படின்றது பெருமாள் கோவில் இருக்கக்கூடிய ஊர். அதிலே இந்த திரு உறையூர் திவ்யதேசம் விஷயமாக சொல்லப்பட்ட தியான ஸ்லோகம். இந்த மொத்த சரித்திரத்தையும் அப்படியே மனசுல தியானம் பண்ணணும்னா அதுக்கு ஒரு ஸ்லோகம். நித்யம் ஸ்ரீ நிசுலாபுரீஷ மனிஷம் கல்யாண தீர்த்தாந்திகே புரோத்யத் சூரியவர பிரதான சுமுகம் கல்யாண வைமானிகம் வந்தே பக்த ஜனைக ரக்ஷண பரம் தம் ரம்யஜாமாதரம் வந்தே வாஞ்சிததான கல்பலதிகாம் தேவீம் நிவாசஸ்ரீயம். நிச்சுலாபுரி என்றும் திருக்கோழி என்றும் வழங்கப்படுகிற திரு உறையூர் திவ்யதேசத்திற்கு நாயகனாக கல்யாண புஷ்கரணி கரையிலே கல்யாண விமானத்தின் கீழே சூரியனுக்கு பிரத்யட்சமாக சேவை சாதித்தவனாக அவனை ஆசிரியக்கக்கூடிய அடியவர்களுக்கெல்லாம் கற்பக மரம் போன்று என்னவெல்லாம் கேட்கிறார்களோ அதையெல்லாம் தரக்கூடியவனாக திருவாழ் மார்பினனாக பிராட்டி வசிக்கிற மார்பை உடையவனாக கமலவல்லி நாச்சியாரோடே சேர்ந்து சேவை சாதிக்கும் அழகிய மணவாள பெருமானே உன்னை சேவிக்கிறேன், உங்களை சரணாகதி பண்ணுகிறேன் அப்படின்றதா இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். சூரியனுக்கு பெருமாள் சேவை சாதித்தார் அப்படின்னுட்டு ஸ்தலபுராணத்துல இருக்கு, இந்த ஸ்லோகத்திலையும் குறிப்பு இருக்கு. ஆனா பெருமாள் சூரியனுக்கு எப்போது எப்படி சேவை சாதித்தார் என்பதாக அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் கிடைக்கவில்லை. எப்பயாவது கிடைச்சதுன்னா அதை பத்தி அடியன் விஞ்ஞாபிக்கிறதுக்கு பிராப்தமாகும்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். அழகிய மணவாள பெருமாள் கமலவல்லி நாச்சியார் திருவடிகளே சரணம், திருப்பானாழ்வார் திருவடிகளே சரணம், சீரார் தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.